वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। गोपालदेशिकपदाब्जमधुव्रतस्य प्रज्ञाविरक्तिकरुणामुखसद्गुणाब्धेः वेदान्तलक्ष्मणमुनेर्सृतभागधेयं पादारविन्दयुगलं शरणं प्रपद्ये। श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठादिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं यस्य सारस्वतश्रोतो बकुलामोदवासितं श्रुतीनां विश्रमाजालं सठारिं तम् उपास्महे। सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेथिनं प्रवक्ताच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य जस्वयम्। गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकम् अधीमहे वृणीमहे च तत्राद्धौ दम्पती जगतां पति। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येः कगोचरः नारायणः परं ब्रह्मा गीताशास्त्रे समीरितः। கீதார்த்தசங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை பார்த்துட்டு வரோம். அப்படி நேற்று ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிளாஸை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன் 4 கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ண வேண்டியது அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அப்போ வைஷ்ணவன்னா யாரு, வைஷ்ணவத்துவம்னா என்ன, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வைஷ்ணவன் என்னென்ன அத்தியாயனம் பண்ணணும், அவன் பிரபத்தி பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்குன்னு ஒன்றும் காரியம் இல்லையே, அவன் பண்ண வேண்டிய வேலைன்னு என்ன, ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தின்னு சொல்லிட்டு திருப்த பிரபத்தன்னு இருக்கணுமா, என்ன பிரயோஜனம் இருக்கு, அந்த பிரயோஜனம் என்னன்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம்னு சொன்னேன். திவ்யதேசங்கள்ல இருக்கக்கூடிய பெருமான்களுடைய வைபவம் அவனை அனுபவிச்சுட்டே இருக்கிறது. நம்மளுடைய சதாச்சாரியர்கள் அநேகமான கிரந்தங்களை நமக்காக பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்கா, அதை அனுபவிக்கிறது. அப்படி திவ்யதேசங்கள்ல இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் நம்மளுடைய ஞானம் சங்குச்சிதமா இருக்கிறதுனால அனுபவம் குறைச்சல், ஸ்ரீவைகுண்டத்துல நம்மளுடைய ஞானம் மலர்ந்து விரிந்து இருக்கிறதுனால அனுபவம் உயர்ந்ததுன்னு சாமான்யமான கண்ணோட்டத்துல பார்த்தாலும் கூட பூர்வாச்சாரியர்களுடைய அனுபவம், ஆழ்வார்களுடைய அனுபவம், பெரியோர்களுடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறத சத்யம் சபே வாரண சைலநாதா வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சுவாமி தேசிகனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அகருளானே அப்படின்னு தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் பக்திஷ்ச நியதா வீரா பாவோ நான் எத்திர கஷ்டதி அப்படின்னு சிறிய திருவடியும் சொல்றதை பார்க்கும் பொழுது வைகுண்டத்தில் இருக்கிற அனுபவத்தை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய அனுபவம் இன்னும் உயர்ந்தது அப்படின்னு தெரிகிறது. காரணம் அவனுடைய சௌசீல்யம், வாத்சல்யம், சௌலபியம் எல்லாம் மிளிரக்கூடியதான ஒரு தேசம் இதுவா இருக்கிறதுனால அங்க முக்தாத்மாக்களுக்கும் நித்யாத்மாக்களுக்கும் அவன் அனுபவம் கொடுக்கறது எப்படி, பத்தாத்மாக்களுக்கு சம்சாரிகளுக்கு அவன் அனுபவம் இங்கு கொடுக்கறது எப்படி. ஒவ்வொரு தெருக்கு தெரும் திவ்யதேசங்கள் நமக்கு இருக்கு, அபிமான ஸ்தலங்கள் நமக்கு இருக்கு. எல்லா இடத்துலையும் அவன் பக்த பராதீனன் அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டுறான். நம்ம என்ன நிலையில அவனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த நிலையில தன்னை கொடுத்துண்டு அவன் இருக்கான். அங்க இருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நம்மளுடைய பார்வையில கண்ணுல தெரியலையே அப்படிங்கிறத ஒழிய அதே பரபிரம்மத்தினுடைய சாநித்தியம்தான் இது. ரங்கனேதான் வைகுண்டத்திலையும் இருக்கான்னு சொல்ற. அப்போ ரங்கத்துலதான் அவனுக்கு நித்தியவாசம், வைகுண்டத்துல எப்ப வேணுமோ போயிட்டு வரான்னு சொல்ற அளவுக்கு இருந்தது அப்படின்னா ரங்கத்தினுடைய வாசத்தினுடைய பெருமை என்னங்கிறது நமக்கு தெரியுது. இப்படி திவ்யதேசங்களுடைய அனுபவம் உயர்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்னு கிரந்தத்தினுடைய காலக்ஷேபம் பண்ணணும். ஆச்சாரியர்கள் எவ்வளவு கிரந்தங்கள் பண்ணியிருக்கா, எவ்வளவு ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்கா, வெறுமை
அந்த கிரந்தங்களுடைய திருநாமம் என்ன, ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய திருநாமம் என்ன அப்படிங்கிறத மட்டுமே எடுத்து சொல்லணும் அப்படின்னா 1000க்கு மேல கிடைக்கிறதே. இன்னைக்கும் நமக்கு கிடைக்கிறதே அவ்வளவு கிரந்தங்களும் அவ்வளவு ஸ்தோத்திரங்களும் இருக்கு. நம்ம பேரு மட்டும் தெரிஞ்சுட்டாலே நம்மளுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ஸ்ரீஸ்துதியை கத்துக்கல, ஸ்ரீஸ்துதின்னு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு. கோதாஸ்துதி அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு. பூஸ்துதி அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு. தாயார்களுக்கெல்லாம் ஆயிடுத்ததுல நீலாஸ்துதின்னு ஒண்ணு பண்ணியிருக்கிறதாக கேள்வி. ஆனா நமக்கு கிடைக்கல. ஸ்ரீ பூ நீலா 3 பேருக்கும் பண்ணியிருக்கிறதாகவும் ஸ்ரீஸ்துதி இருக்கு, பூஸ்துதி இருக்கு, நீலாஸ்துதி நமக்கு கைக்கு கிடைக்கல. கோதை நாச்சியாருக்கு கோதாஸ்துதி அப்படின்னு பண்ணியிருக்காரு. சுவாமி தேசிகன் மட்டும் 120 கிரந்தங்களுக்கு மேல நமக்கு டாக்குமெண்டட் கிரந்தங்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு அடியேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி அனந்தமான கிரந்தங்கள். ஆளவந்தார் தொடக்கமாக இன்னும் நாதமுனிகளிடத்திலேருந்தே நமக்கு நியாய தத்துவம் யோக ரகசியம்னு 2 கிரந்தங்கள் ஏற்பட்டதாகவும் இது லுப்தமாயிடுத்து அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியல் இடத்துல டாக்குமெண்டடா நம்மகிட்ட கையில கிடைக்கல. அனந்தமா அவர்கள் நிறைய சொல்லியிருப்பார்கள். அவள அனுபவம் அவளுடைய உபன்யாசத்திலேயே வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸ்லோகங்கள்ங்கிறது தானா பிரவகிக்கும் அவருடைய திருவுள்ளத்திலேருந்து வாக்குலேருந்து. ஆனா கிரந்தங்கள் ரூபமா இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஆளவந்தார் 8 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய புண்ணியத்தினால, ஏதோ பூர்வர்கள் பண்ணின புண்ணியத்தினால நமக்கு கிடைக்கிறது. ஆளவந்தார் பண்ணின அருளை செய்ததான கிரந்தங்கள் சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம், அதுக்கப்புறம் சித்தித்ரயம் அப்படின்னு 3 கிரந்தங்கள். ஈஸ்வர சித்தி, சம்வித் சித்தி, ஆத்ம சித்தி அப்படின்னு சித்தித்ரயம்னு 3 இது. அதற்கு மேல ஆகம பிராமாண்யம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 8 கிரந்தங்கள் அவர் பண்ணியிருக்கார். பகவத் ராமானுஜர் அதுக்கு மேலே ஏற்பட்டு 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. முக்கியமா நம்மளுடைய விசிஷ்டாத்வைத பரமா ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு கீதார்த்த சங்கிரகம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார் ஆளவந்தார். அதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். பகவத் ராமானுஜர் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா அப்படின்னா 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அவர் பண்ண மாதிரி ஒரு சீர்திருத்தம் இந்த லோகத்துல யாராலையும் பண்ண முடியாது. இன்னளவுக்கும் வைஷ்ணவம் தளச்செண்டு வருது அப்படின்னா நம்ம போல இருக்கக்கூடிய சிரத்தையே இல்லாதவர்கள் மத்தியில ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய ஆட்சி எப்படிப்பட்டதான ஆட்சியாக இருந்துருக்கு, நம்மளுடைய கோயில் நிர்வாகம் எவ்வளவு கேவலமாக இருந்துருக்கு, நமக்கும் எவ்வளவு சிரத்த குறைஞ்சு போயிருக்கு, நம்மளுடைய வைதிகமான கர்மாக்களை எவ்வளவு நம்ம விட்டிருக்கோம், யார் வேதாத்தியனம் பண்றா, யார் பிரபந்தம் பண்றா, யார் ஆகம பாடசாலைக்கு போறா, பாடசாலைகள்லாம் மூடி இருக்கக்கூடியதான நிலையில இருந்தும் கூட இன்னைக்கு உபதேசங்கள்ல அந்தந்த காரியங்கள் ஆள் கிடைச்சிடுச்சுன்னா நடக்கும் அப்படிங்கறது சொல்லணும். அப்படின்னா ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு பெரியோர்கள் எல்லாம் ராமானுஜருடைய ஆக்ஞை வளரட்டும் 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 வளரட்டும்னு குளிர்ந்து மங்களாசாசனம் பண்ணலதான் இன்னைக்கு எப்படி நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவருடைய கைங்கரியத்துக்கு அலாதியான கைங்கரியம். எல்லா உபதேசங்களையும் இந்தந்த பத்ததியில இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு பவித்ரோத்சவம் கிடைக்கிறது, நித்தியோத்சவம் கிடைக்கிறது, அத்தியனோத்சவம் கிடைக்கிறதுனா எல்லா ராமானுஜரை நமக்கு அழிக்க போட்டதான பிச்சை இல்லையா? எல்லாரும் போய் அனுபவிக்கக்கூடியதான எந்த உற்சவமாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்தந்த பத்ததியில நடக்கணும். இன்னைக்கு வேதத்தினுடைய பிரபாவம் தெரியணும், இன்னைக்கு பிரபந்தத்தினுடைய பிரபாவம் தெரியணும், இன்னைக்கு இப்படி திருவிதி புறப்பாடு இப்படி பண்ணணும், இன்னைக்கு நித்தியோத்சவம் பண்ணணும், இன்னைக்கு தாயாருக்கு திருமஞ்சனம் கண்டறணும், இன்னைக்கு பகவத் நம்மாழ்வாருக்கு நம்ம திருவடி தொழில் பண்ணணும் அப்படின்னா யார் இந்த பத்ததியெல்லாம் கொண்டு வந்திருக்கா இல்லையா? அவாவாளுக்கு அந்தந்த கைங்கரியம் பண்றது அப்படின்னா அரையர் சேவை அப்படின்னு ஒரு தனியான சேவை, ஈழ 36,000 படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியான ஒரு நாளை கொடுத்துட்டு அதுக்கு அந்த உற்சவத்தை நடத்துறது. எவ்வளவு உற்சவங்கள் மாத்தி 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 நடந்துட்டு இருக்கு அந்தந்த திருக்கோயில்கள்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவத் ராமானுஜர். இந்த பகவத் ராமானுஜருக்கு பின்னாடி தென்கலை வடகலைன்னு ஒரு பிரிவு ஏற்பட்டு அது அந்த ஆறுங்கிறது எல்லாரிடக்கும் போய் சேரணும்னு இருக்கு இல்லையா? ஒரு பாரத தேசம் பூரா ஒரு நமக்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னு கேட்டா மழை எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கு. மழை ஒன்றும் குறைச்சலா சொல்லலையே. உத்தர தேசத்துக்கு மட்டும்தான் தட்சிண தேசத்துக்கு மழை கிடையாதுன்னு சொல்லவே இல்லையே. ஆனா நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு கேட்டா அந்த நீர்நிலைகள் அந்த மழையை நமக்கு போய் கொண்டு சேர்க்க முடியாது. அதனால நீர்நிலைகள் இல்ல. நீர்நிலைகள்னு ஒண்ணு வேண்டியிருக்கு நமக்கு. கங்கை உத்தர தேசத்துல பிரவகிக்கிறதுனா நமக்கு காவேரி பிரவகிக்கிறது இல்லையா? யமுனா உத்தர தேசத்துல பிரவகிக்கிறது அப்படின்னா நமக்கு வைகை தட்சிண தேசத்துல பிரவகிக்கிறது. நமக்கும் நீர் உண்டு, அவளுக்கும் நீர் உண்டுங்கும் பொழுது தென்கலை வடகலைங்கிறது அந்த ஒரு பிரிவினால எல்லாருக்கும் தீர்த்தம் போய் சேரணுங்கிறதுனால இதெல்லாம் ஏற்பட்டதே ஒழிய இவாளுக்குள்ள சண்டை போட்டுக்கணுங்கிறதுக்காக ஏற்படல. இது நம்மளுடைய எல்லா இடத்தையும் கலுஷமான புத்தியே நமக்கு இருக்கு.
யார் அதை பண்றாளோ அவளுக்கு கலுஷமான புத்தி, உண்மையை புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு கேட்டா ஜெகதாச்சாரியன் ஒருத்தராக இருந்தாலும் கூட அவளுக்கு அது போய் சேரணும்னு இருக்கு இல்லையா? அதனால அந்த பிரிவுகள் ஏற்பட்டு அதுல சம்பிரதாயமா சின்ன சின்ன விஷயங்கள்ல வித்தியாசம் இருக்கட்டுமே, அதனால என்ன ஆயிட போறது? அதுக்காக யாராவது சண்டை போட்டு இருப்பாளா? அந்த சண்டை போடுறதுங்கிறது நம்மளுடைய அசூயினால ஏற்படுறது. ஆனானப்பட்ட ஆள வந்தார் அவருடைய ஸ்தோத்திர ரத்னத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, க்ஷுத்ரஸ்தலமதி அசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹ கிருதக்னஹ பாபிஷ்டஹ சலமித்தோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அந்த அளவுக்கு நீச்சனாக நினைக்கிறான். இன்னைக்கு என்ன பண்றோம்? நிஜத்துல நீச்சனா இருக்கக்கூடியவன் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறான். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அறிந்து எல்லாம் உணர்ந்து பக்தியினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்து கொண்டும் கூட தன்னை நீச்சனாக நினைக்கிறார்கள். அப்படின்னா வைஷ்ணவத்துல ஒவ்வொருத்தனும் தன்னை நீச்ச பாவத்துல நினைச்சுக்கணும், தன்னுடைய தோஷத்தை நினைச்சு பார்க்கணும். அதுதான் இவனுக்கு தன்னுடைய பக்திக்கும் ஞானத்துக்கும் வர்த்தகம்னு இல்லை அப்படின்னா அவன் நினைச்சுப்பாளா? அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் அபராதம் பண்ண முடியுமா? அது எங்கேயாவது பொருந்துமா? அப்படின்னா அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாவம் தன்னை நீச்சமாவே நினைச்சுக்கிறது. நீச்சமாதான் நினைச்சுக்கணும். ஒரு வைஷ்ணவன் தன்னை தாழ்ந்தவனாக நினைச்சுக்கணும், உயர்ந்தவனாக நினைக்க கூடாது. உயர்ந்தவனாக என்னைக்கு அவன் ஒரு கால் நினைச்சிட்டானோ அப்படின்னு கேட்டா அவனுடைய சொரூபம் தப்பி போயிடும். அவனால அந்த நிலையில இருக்கவே முடியாது இல்லையா? அதனால தன்னை நீச்சனாகவே இருந்து கொண்டு அப்படியே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் மத்தியில இவாளுக்கு நடுவுல ஒரு போட்டி பொறாமன்னு வந்துடுத்து அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது நடக்கிறது, அது அனாவசியம். ஆனுஷங்கிகமா இதை நான் சொன்னேன். சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ராமானுஜர் அப்படிப்பட்டதான கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். அந்த கைங்கரியங்கள் பண்ணினதுல கிரந்தம் அப்படிங்கிறது அவர் முகமாக பின்னாடி நிறைய பிரவர்த்தி ஆரம்பிச்சது. ஸ்ரீபாஷ்யம்னு கிரந்தம் பண்ணினார், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம்னு கிரந்தம் பண்ணினார். ஸ்ரீபாஷ்யங்கிறது பிரம்மசூத்திரத்துக்கான வியாக்கியானம், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம்ங்கிறது நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறதான பகவத்கீதையினுடைய பாஷ்யம். கீதார்த்த சங்கிரகத்தை அடியொற்றி இருக்கு. அப்புறம் வேதார்த்த சங்கிரகம், வேதத்துல இருக்கக்கூடியதான அர்த்தங்கள் எல்லாத்தையும் சுருக்கி நமக்கு கொடுக்கணுங்கிறதுனால வேத அர்த்த சங்கிரகம் அப்படிங்கறத சொன்னார் நமக்கு, வேதார்த்த சங்கிரகம். அப்புறம் வேதாந்த தீபம், வேதாந்த சாரம். ஸ்ரீபாஷ்யங்கிறது ரொம்ப பிரிந்து விரிந்து இருக்கக்கூடியதான ஒரு பிரம்மசூத்திரத்தினுடைய உரை. அது ரொம்ப சிம்பிளா இருக்கணுங்கிறதுனால வேதாந்த சாரம்னு ஒண்ணு பண்ணிட்டு அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், சின்னதா இருக்கும். அதே பிரம்மசூத்திரத்தினுடைய உரை தான், ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும். வேதாந்த தீபம்னு இன்டர்மீடியரா இருக்கும். ஸ்ரீபாஷ்யம் அளவுக்கு பெருசாகவும் இருக்காது, வேதாந்த சாரத்த அளவுக்கு சின்னதாகவும் இருக்காது. இது வேதாந்த தீபம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கத்தியத்ரயம். நமக்கு தெரியும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒரு வேர்நிலை போன்று இருக்கக்கூடியது கத்தியத்ரயம். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நித்தியம் அப்படின்னு அனுஷ்டான விதிகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நித்தியம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம். 9 கிரந்தங்கள் பகவத் ராமானுஜர் மட்டும் பண்ணியிருக்காரு. நான் நேத்தியே சொன்னேன், ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ருத பிரகாசிகாச்சாரியங்கிறவர் ஸ்ருத பிரகாசிக்கைன்னு ஒரே ஒரு வியாக்கியானம், அது ஒரு வியாக்கியானத்தை பத்தி சொல்றேன். இன்னைக்கு நிறைய வியாக்கியானங்கள் நம்மளுடைய பாக்கியத்தினால கிடைக்கிறது. அதுல ஒன்னே ஒண்ணு ஸ்ருத பிரகாசிகைங்கிறது. அதுல ஜிக்ஞாசாதிகரணம் மட்டும் 1000 பேஜஸ்க்கு போச்சு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பொக்கிஷத்துக்கு அளவே கிடையாது, எதுக்குமே அளவு கிடையாது. அடுத்தது பகவத் திருவாய்மொழிக்கு அழுக்காம சலுக்காம அவ்வளவு ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கா, வியாக்கியானத்தை கொடுத்திருக்கா இல்லையா? 4000க்கும் 20 வியாக்கியான சக்கரவர்த்தின்னு பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கா. மற்றவாளும் பண்ணியிருக்கா. பின்னாடி பெரிய பரக்கால மடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சாரியனும் பண்ணியிருக்கான்னு நமக்கு கேள்விப்படுறோம். அதுவும் இன்னைக்கு கிடைக்கிறது, நமக்கு கையில கிடைக்கிறது, கிடைக்காம இல்லை இல்லையா? அப்ப 4000க்கும் நமக்கு அர்த்தங்கள் கிடைச்சுட்டே இருக்கு. திருமாலை அனுபவிக்கணும்னா அதுக்கு வியாக்கியானம் நமக்கு வேணுமே இல்லையா? திருச்சந்த விருத்தத்தை அனுபவிக்கணும்னா அதுக்கு நமக்கு வியாக்கியானம் வேண்டியிருக்கு. பெரிய திருமொழி அனுபவிக்கணும், சிறிய திருமடல், பெரிய திருமடல் அனுபவிக்கணும்னா அதுக்கு நமக்கு வியாக்கியானம் வேண்டியிருக்கு. இது எல்லாம் கிடைக்கிறது, எதுவுமே கிடைக்கலன்னு கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய பாக்கியத்தினால கிடைக்கிறது. ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ ஒரு பிச்சன் தான் சொல்றேன் இல்லையா? அதனால நமக்கு இன்னும் கிடைச்சுட்டு இருக்கு. அத மாதிரி ஸ்தோத்திரங்கள், அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் பண்ணின ஸ்தோத்திரங்கள் அளவே கிடையாது. அவ்வளவு அனந்தமான ஸ்தோத்திரங்கள் கிடைக்கிறது. சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரம்னு ஒரே யாமத்துல, ஒரு ராத்திரியினுடைய ஒரு யாமத்துல ஏற்பட்டதான ஒரு கிரந்தம் பாதுகா சகசிரம்னு. அதை காவியம்னு சொல்லலாம், ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், பாதுகா தேவியினுடைய பிரபாவம்னு சொல்லலாம். அது பாதுகைக்கு மட்டுமே ஏற்பட்டதான ஒரு அழகான ஒரு கிரந்தம் பாதுகா சகசிரம்னு. அந்த பாதுகா சகசிரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆயுஷ் போராது இல்லையா? ஏன்னா 1000 மனப்பாடம் முதல்ல பண்ணணும், அதனுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு உள்வாங்கி இருக்கணும்னா ஆயுஷ் போராது.
அப்படி அனந்தமா 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 கிரந்தங்களும் இருக்கு. அனந்தமா 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 திவ்வதேசங்களும் அபிமான ஸ்தனங்களும் பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தேசங்களும் இருக்குங்கும் பொழுது காலக்ஷேபம் எப்படி போகணுங்கிறதுல என்ன கேள்வி இருக்கு? இதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு திவலையை நம்ம அனுபவிச்சுட்டானாலும் அது கடலாக இருக்க நமக்கு பிரவாகமாக ஆறு ஓடினாலும் நம்மளால எவ்வளவு தீர்த்தத்தை பருகிக்க முடியுமோ அவ்வளவுதான் நம்மளால பருகிக்க முடியும். ஆறு அப்படிங்கிறதுனால நம்மளால எல்லாத்தையும் எடுத்துட முடியுமா? இல்லையா? நம்மளுடைய தீர்த்தம் எவ்வளவு இருக்கோ, நம்மளுடைய ஆர்த்தி எவ்வளவு இருக்கோ, நம்மளுடைய ஆசை எவ்வளவு இருக்கோ, நம்மளுடைய ஞான பலம் சக்தி எவ்வளவு நமக்கு அதை கொடுக்கறதோ அப்படி கொடுக்கணுங்கும் பொழுது காலக்ஷேபம் எப்படி பண்ணணுங்கிறது என்ன இருக்கு இல்லையா? இதுதான் பண்ணணுங்கிறத நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துட்டு அதற்கப்புறம் பகவத் ராமானுஜரை என்ன சொன்னாங்கிறதையும் விண்ணப்பம் பண்ணிட்டேன் இல்லையா? ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அது முடியவில்லையாகில் ஸ்ரீ பகவத் விஷயத்தை ஸ்ரீமத் பகவத்தை விஷயத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அதுவும் இல்லையாகில் நம்மளுடைய திவ்வதேசங்களுக்கு சாற்றுப்படி அமுதுபடி செய்து அதுவும் முடியவில்லையாகில் துவயத்தை அனுசந்தானம் நித்திய அனுசந்தானம் பண்ணுதல், துவயத்தினுடைய அர்த்தத்தோடு சேர்ந்து நித்திய அனுசந்தானம் பண்ணுங்கோள்னு சொல்லிட்டு அதுவும் முடியல அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்குதல் அப்படின்னு நமக்கு அனுக்யா கைங்கரியத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் சாஸ்திர அனுமதமான அனுக்யா கைங்கரியம் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த கிரந்த ரூபமான காலக்ஷேபம்ங்கிறது நம்ம பண்ணக்கூடியதான கைங்கரியம், பெருமாள் உகந்து ஏற்கக்கூடியதான கைங்கரியம். வைஷ்ணவனுக்கு காலக்ஷேபமாக இருந்திருக்கு. இவன் உயிர் வாழறதுக்கு காரணமே இவைகள் தான் இருந்திருக்கு. வேறெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய எந்த காரியங்களும் உயிர் வாழறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. பிரபன்னன் கிருதகிருத்தியன் கிருதார்த்தன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவனுடைய காலக்ஷேபம் கிரந்தத்தினுடைய பரியாலோசனையிலையும் கிரந்தத்தினுடைய அனுபவத்திலையும் அதனால பூர்வாச்சாரியர்களிடத்துல பக்தியும் அதனால சிரத்தையும் சம்பிரதாயத்துல ஒரு ஈடுபாடும் அதனால ஒரு கைங்கரியமும் விவதேசங்களுக்கு போய் நம்மால் இயன்ற கைங்கரியங்களையும் பண்றதுதான் நமக்கு வேலை. நம்மளுடைய ஸ்வரூபம் அதுதான். இங்க இருந்து பண்ணக்கூடிய கைங்கரியம் அங்க போய் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை காட்டிலும் உயர்ந்ததுங்கிறது நம்மளுடைய பூர்வாச்சாரிகள் அனுபவம். இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கமா நேத்தி நம்ம பார்த்தே விரிவா நேத்தி பார்த்தோம். அடியே இன்னைக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். அவ்வளவு உயர்ந்ததான சம்பிரதாயம். அப்ப நம்ம கிரந்தத்தை காலக்ஷேபம் பண்றோம்னா ஏனோ தானோன்னு கிடையாது. ஒவ்வொரு ஆழ்வாருடைய திருவுள்ள முகக்கம், ஆச்சாரியனுடைய திருவுள்ள முகக்கம், எம்பெருமான் திவ்ய தம்பதிகளுடைய திருவுள்ள முகக்கம் அப்படியே உகந்து இருக்கும். நம்ம சொல்றது நம்ம மட்டும்தான் கேட்கிறோம்னு இல்லை, அவ உட்காந்து கேட்டுருப்பாங்கிறது உண்மை. ஏன் பாதுகா சகஸ்திரத்திலேயே தன்னுடைய முதல் பிரஸ்தாவ பத்தியிலேயே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நான் சொல்ல போறேன், நீ ரங்கநாதா ரங்கநாயகி தாயே உன்னுடைய பாதுகா தேவியனுடைய பிரபாவத்தை நான் சொல்ல போறேன், உன்னுடைய தூக்கத்தெல்லாம் கலைச்செண்டு ஸ்ரத்தையா நீ கேட்கணும், நான் சொல்றது நான் விண்ணப்பம் பண்றது நீ கேட்கணும், செவி சாய்த்து கண்டருள வேண்டும் கேட்டருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு அவர் போகிறார். அப்படின்னா தாயாரும் பெருமாளும் நம்ம அப்படி தத்து பித்துன்னு என்ன ஒழினாலும் கேட்கறதுக்கு ரெடியா உட்காந்துருக்கா. ஏன் அப்படின்னா அம்மா அப்பா ஒரு குழந்தை எப்படி சொல்றதுங்கிறத பார்த்துட்டு ஒன்றும் வரலையே, குவாலிட்டி ஆஃப் த கான்வர்சேஷனை பார்த்துட்டு ஒன்றும் வரலையே இல்லையா? நம்ம குழந்தை என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே அட்டென்ஷன் மாறாம இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் பெருமாள் தாயார். நம்ம என்ன பிதற்றினாலும் பெருமாள் தாயார் நமக்காக உட்காந்து நம்ம என்ன சொல்றோங்கிறது கேட்டுப்பா. ஒரு சின்ன விஷயத்த நன்னா சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டா அவளுடைய முகம் அப்படியே மலர்ந்துடுறது. நம்ம என்னமோ புதுசா ஒன்றும் சொல்லலை, அவ சொல்லி கொடுத்ததையே கிளிப்பிள்ள போல திருப்பி நம்ம சொல்றோம். அதை சொல்லிட்டோம் அப்படின்னா என் குழந்தை எவ்வளவு நன்னா சொல்றது பத்தியா, புரிஞ்சு சொல்றது பத்தியா, உணர்ந்து சொல்றது பத்தியா அப்படின்னு ரசிச்சுக்கிறா. அவ ரசிக்கிறவா, அவ ரசிக்காள், அவ ரசிச்சுட்டு இருக்கா. நமக்கு தான் கண்ணுக்கு தெரியல இல்லையா? ரசிக்கிறான்னு நடக்கும் பொழுது அந்த சாநித்தியத்தோடு நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, பெருமாள் அட்டென்ஷன். நமக்கு தான் ஃபோக்கஸ் இருக்காது, டிட்டர்மினேஷன் இருக்காது. பெருமாள் சர்வசக்தனாக இருக்கிறதுனாலையும் அவனுடைய வாத்சல்யம் நம் பேர் இருக்கக்கூடிய அன்புங்கிறது அளவிட முடியாது இருக்கிறதுனாலையும் நம்மோடு அவனுக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தம் ஒழியாத சம்பந்தமா இருக்கிறதுனாலையும் நிருபாதிக்கமான தாயார் பெருமாளாக இருக்கிறதுனாலையும் அவர்கள் நம்மளோடையே இருந்து நமக்கு அனுகிரகத்தை பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம இதில் எல்லாத்திலையும் கைங்கரியம்னு சொல்லிட்டு சளமிலா அணிலும் போலேந்தன்னு சொல்லிடு திரும்ப தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றார் இல்லையா? சலமிலா அணிலும் போலேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் பெரிய பெரிய கைங்கரியம் தாயார போய் நம்ம தேடணுங்கிறதுனால அந்த வானர படைகள் எப்படிப்பட்ட வானரர்கள்லாம் அங்க இருக்கா, சும்மா கிடையாது. சிறிய திருவடி போல இருக்கக்கூடியவர்கள், ஜாம்பவான் போல இருக்கக்கூடியவர். ஜாம்பவான் இன்னைக்கு நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம லாங்குவேஜ்லயே சொல்றோம் இல்லையா? அவர்கள் போல இருக்கக்கூடியவர்கள், அங்கதன் போல இருக்கக்கூடியவர்கள், சுக்ரீவனை போல இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்க இருக்கா. ஆனா இந்த அணில் என்ன பண்றது அப்படின்னா கிழக்கும் மேற்கும் உருண்டு பெரண்டு போகுது. அதனுடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த நம்மளுடைய உடம்புல எல்லா மண்ணையும் சேர்த்து குழப்பி எடுத்துட்டு போய் அந்த கடல்ல போய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு கேட்டா அந்த மண்ணுனால நம்மளால ஒரு பாலத்தை அமைச்சிட முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு அது மட்டும் இல்லையா, கைங்கரியத்துல இருக்கக்கூடிய துறையினால அதுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த வானர வீரர்களுக்கு ஒரு அவசரமே புரியலையே.
இன்னைக்கு பெருமாளுக்கு மாத்தியானத்துல இருக்கக்கூடியதான அந்த அந்த பிரசாதம் அங்கதான் நடக்கணும்னு தோண வேண்டாமோ? இவ மசன்னு பண்ணிட்டு இருக்காளே, நம்மள போல சுறுசுறுப்பா இவளுக்கு பண்ண தெரியலையேன்னு தோன்றதான். ஏன் அப்படின்னா, இன்னைக்குதான் நம்ம காத்தால ஆரம்பிக்கிறோம்னா மத்தியானத்துக்குள்ள இந்த கைங்கரியம் முடிக்கணும், பாலம் ஏற்படணும், அந்த பாலத்துல ஏற்பட்டு பெருமாள் அங்க போகணும், லங்கையில தான் அவருக்கு மத்தியான பிரசாதம் நடக்கணுங்கிற அளவுக்கு இருக்கணும்னா அந்த அணிலுக்கு இருக்கக்கூடியதான ஒரு வியவஸ்தை நமக்கு இல்லையே, அந்த நிலைமை அந்த நிலைப்பாடு நமக்கு இல்லையேன்னு தொண்டடிப்புடியாழ்வார் என்கிற. அது கூட இல்லையே, எனக்கு செலவிலா அணிலும் போலேன். அந்த அணிலுக்கு அப்படின்னு உண்டான விவஸ்தை ஒண்ணு இருந்தது, விவசாயம்னு ஒண்ணு இருந்தது, அந்த புத்தி இருந்தது. அந்த புத்தியாவது நமக்கு இருக்கணுமே. நமக்கு தெரியுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு, தெரியலங்கிற எண்ணம் இல்லை. கைங்கரியம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. கைங்கரியம் எப்படி பண்ணாலும் அந்த பெருமாள் அதை ஏத்துப்பாங்கிற எண்ணமும் நமக்கு இல்லை. ஆனா நான்ங்கிற எண்ணம் மட்டும் நிறைய உட்காந்துருக்கு தலையில இல்லையா? அது எப்படி இறக்கி வைக்கிறது? அடியேன் அப்படின்னு எப்பதான் நமக்கு வருது இல்லையா? அடியேன்னு வர வேண்டாமோ? அடியேன்னு சொல்றதுங்கிறது ஒண்ணு, உணர்றதுங்கிறது ஒண்ணு இல்லையா? உணர்ந்து அடியேன்னு சொல்றது என்ன ரசம்னு உணரும் பொழுதுதான் தெரியும் இல்லையா? உணர்ந்து அடியேன்னு யாருக்கு அடிமைப்பட்டிருக்கோம்னு தெரிஞ்சது அப்படின்னா அடியேன்னு சொல்லும் பொழுது அது ரசமாக தோணும். கண்டவனுக்கு ஒண்ணு நம்ம அடியேன்னு சொல்லிட முடியாது. யாருக்கும் இந்த தலை வணங்காது. யாருக்கு வணங்கும் அப்படின்னா பெருமாளுக்கு மட்டும் வணங்கும் அது இல்லையா? பெருமாளுக்கு மட்டும் வணங்கும், வேற யாருக்கும் வணங்காது இல்லையா? வித்யாரண்யர்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகனுடைய பால்ய ஸ்நேகிதன். அவ 2 பேரும் வேதாத்தியனம் சமகாலத்துல பண்ணிருக்கா. அப்புறம் வித்யாரண்யர் அவர் நிறைய பண்ணியிருந்தார். அதன் அவருடைய பிரபாவத்தை பார்த்து அந்த ராஜசபையில அவருக்கு ராஜகுரு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி. இவர் தாரித்திரத்திலேயே இருப்பார். சுவாமி தேசிகன் தாரித்திரியம் தான். ஏன் அப்படின்னா அதுதான் அவளுடைய சொத்து. தாரித்திரியமா இருக்கிறது தான் அவளுடைய சொத்து. அவ நினைச்சானா கனக்க தார அப்படியே கொட்டும். ஸ்ரீஸ்துதியை சொன்னா அப்படின்னா யோகாரம்பாத் त्वरित मनसो युष्मदैकान्त्ययुक्तं धर्मं प्राप्तुं प्रथममिहये धारयन्ते धनायां तेषां भूमेर् धनपतिगृहात् अम्बरात् अम्बुधेर्वा धारा निर्यान्त्यधिकमधिकं वाञ्छितानां वसूनां. ஸ்ரீஸ்துதியை சொல்லிண்டே வரார். 25 ஸ்லோகங்கள். 16வது ஸ்லோகம் இங்க யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர். பூமியிலேருந்து வந்துருமா. நீ தர்மம் பண்ணணும்னு நினைச்சுட்டு உனக்கு காசு எங்க வேணும்னு தாயார நீ பிரார்த்தனை பண்ணின அப்படின்னு கேட்டா தர்மார்த்தமாக இல்லையா? உனக்கு பணம் வேணும் அப்படின்னு யோகம் பண்ணணும்னா தர்மம் பண்ணணுமே, தர்மம் பண்ணணும்னா உனக்கு திரவியம் வேணுமே, திரவியம் வேணும் அப்படின்னா அர்த்தம் வேணுமே. அந்த அர்த்தம் எங்கேருந்து வரும் அப்படின்னா தேஷாம் பூமேஹே அப்படின்னா பூமியிலேருந்து வந்துருமா. பூமேர் தனபதி குபேரன் கிட்டேந்து வந்துருமா. எங்கேருந்து வருதுன்னு கேட்க முடியாது. பூமேர் தனபதி கிருகாத் அம்பராத் வானத்திலேருந்து அப்படியே கொட்டுமா. அம்புதேர்வா கடல்லேருந்து அப்படியே நமக்கு வந்துருமா. எங்கேந்து வருதுனே தெரியாது. தாரா நிர்யாந்தி அதிகம் வாஞ்சிதானாம் வசூனா. குறவில்லாம ஸ்ரீஸ்துதி அப்படியே சொல்லுவாங்கும் பொழுது அப்படியே கூறிய பிச்சுண்டு கொட்டுறது. அதை அந்த பிராமணன், ஏழ பிராமணன் தனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போனான்னு சரித்திரம். ஆனா அவர் தாரித்திரத்துலதான் இருப்பார். என்ன எப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இது? புரிஞ்சுக்கவே முடியல நம்மளால. அவர் ஸ்ரீஸ்துதி பாடி அந்த ஸ்ரீஸ்துதிக்கு பெருமாள் தாயார் திருவுள்ள முகக்கிறது ஒரே ஒரு ஸ்லோகத்துல மனமுகந்து இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மனம் இறங்கி ஸ்ரீஸ்துதி தன் பிரவாகமா தாயார் அந்த கனக்க தாரையை கொட்டுறா. அதுல ஒரு ஈக்ஷணம் கூட அவர் கண் கூட அந்த இதுல படல. அவன் எடுத்துட்டு போயிடுறான். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா அவர் தாரித்திரியத்திலேயே தான் இருந்துட்டு இருக்காரு. அப்ப குழந்தை கஷ்டப்படுறது, ஆத்துல இருக்கிறவா கஷ்டப்பட்டு இருக்கா, ஓட்ட வீடா இருக்கு, அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடைக்கிறது இல்ல, கிழிஞ்ச ஆடையாதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா கேட்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப அந்த வித்யாரண்யன் இவர் இந்த பட்டதான பிரபாவத்தை உடைய சுவாமி தேசிகன்கிறதுனால ஸ்ரீஸ்துதியை சொன்னேன். வித்யாரண்யன்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய சிநேகிதனான இந்த சுவாமி தேசிகன் இப்படி தாரித்திரியத்திலே இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஒரு நம்ம நல்லது பண்ணணுங்கிறதுனால ஓலை அனுப்பி விடுறார். இந்த மாதிரி வா, உனக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் பக்திக்கும் உன்னை கொண்டாடுன்னு கொண்டாடுவா. அதனால நீ வந்துட்டனா உன்னுடைய தாரித்திரியம் கழியும் அப்படின்னா அவர் உடனே திருப்பி பட்டோல அனுப்புறார். க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானலா அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னே ஒரு சின்ன ஸ்தோத்திரத்தை பண்றார். அதுல மொத்தம் 6 ஸ்லோகங்கள் பலஸ்ருதியோட சேர்த்து. அந்த இடத்துல க்ஷோணி கோணன்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்தை மட்டும் அனுப்புறார். அனுப்பினா அப்படின்னா அவனுக்கு போறல. அவன் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அனுப்புறான். அதனால திருப்பி அந்த ஃபுல் வைராக்கிய பஞ்சகத்தையும் எடுத்துட்டு எனக்கு நாஸ்தி பித்ரார்ஜிதம் தனம் கிஞ்சின்னமயா கிஞ்சிதார்ஜிதம் வஸ்துமே ஹஸ்தி சைலாகிரே அஸ்தி மே வஸ்து ஹஸ்தி சைலாகிரே அஸ்தி வஸ்து பைதாமகம் தனம் அப்படிங்கிறார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் ந கிஞ்சின்னமயா கிஞ்சிதார்ஜிதம். என்னால அர்ஜிக்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட காசுன்னு என்கிட்ட ஒன்றும் கிடையாது.
ஒருவேளை என்னுடைய அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்காளோ, நமக்கு தான் கிடைக்கிறதுல நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, எவ்வளவு சண்டை போடுறோம் நம்ம. 2 குழந்தை இருந்தது அப்படின்னு கேட்டா அவ குழந்தை சிப்ளிங்ஸ்னு தோண மாட்டேங்கிறது. இந்த காசுன்னு வந்துடுது அப்படின்னா சண்டை வந்துடுறது உடனே இல்லையா, எனக்கு ஜாஸ்தியா உனக்கு ஜாஸ்தியா அப்படிங்கிற எண்ணம் பண்றது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாஸ்தி ந பித்ரா அர்ஜிதம், எனக்கு அப்பா கிட்டேந்து ஒரு அர்ஜிதமான தனம் ஒன்றும் கிடையாது, நானே சொந்தமா சம்பாதிச்சுட்டு இருக்கேனா காசு பணம் அப்படின்னா அதுவும் கிடையாது. நான் கிஞ்சின்ன மயா கிஞ்சித்து அர்ஜிதம், எது கிடையாது. ஆனா என்கிட்ட ஒண்ணு உண்டு, என்ன அப்படின்னா ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். பிதாமகன்னு பிரம்மாவுக்கு பேர். பிரம்மா யாகம் பண்ணி அந்த யஜ்ய வேதியிலேந்து வந்ததுனால வரதராஜன்கிறவர் யாருடைய சொத்து, யாருனால ஏற்பட்டது அப்படின்னா பிதாமகனான பிரம்மாவால ஏற்பட்டதான சொத்து. அதுதான் என்னுடைய நித்தியமான சொத்தை ஒழிய என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா அங்க போலாமே, அங்க போய் நல்ல காரியங்களை நம்ம பண்ணலாமே, பண்ண முடியாது. என்னால கவி பாட முடியாது, ஒருத்தருக்கு அடியில உட்காந்து என்னால பேச முடியாது அப்படின்னா அடியேன்னு சொல்லக்கூடியவர் அடியில உட்கார முடியாது. அங்க இத்தனைக்கும் ராஜகுருவா தான் இருக்க போறார். அவர் யார் காலையும் விழப்போறது இல்லை. அவர் ராஜகுருவா இருந்துட்டு எல்லாரும் அவர் காலில் தான் விழப்போறா. அவர் நல்ல விஷயங்கள் தான் அவனுக்கு சொல்லித்தர போறார். இருந்தாலும் அந்த சந்நிதியில எனக்கு என்ன வேலை? அரங்கனுடைய சந்நிதியில் எனக்கு வேலை உண்டா? வரதராஜனுடைய சந்நிதியில் எனக்கு வேலை உண்டா? இந்த ராஜாவினுடைய சந்நிதியில் எனக்கு வேலை உண்டா? நான் போக மாட்டேன். ஸ்ரீனிவாசனுடைய சந்நிதியிலையோ, வரதராஜனுடைய சந்நிதியிலோ, பேரருளாளன் சந்நிதியிலையோ, ரங்கநாதனுடைய சந்நிதியிலே தான் இருப்பேன், எனக்கு வேண்டான்னு சொன்னானா எப்படிப்பட்ட திருவுள்ளம் அவர்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அப்படிதான் அவர்கள் இருந்திருக்கா. அந்த ஒரு வைராக்கியத்தோட எனக்கு தனம் எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்துருக்கா அப்படின்னா அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு பொக்கிஷம் பொக்கிஷமாக தனத்தை கொடுத்திருக்கா, பொக்கிஷம் பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கா. இவ்வளவு அவ்வளவு இல்லைங்கிறது. எதுக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்கணும்? என்ன பாடுபட்டு இவ என்ன சாதிக்க போறானா, இந்த லூஸ் எல்லாம் இங்க உட்காந்துருக்கேன் நம்மள போல இருக்கிறவா இன்னைக்கு கரையேறது. ஏன் அவர் அவதாரம் பண்ணி 101 வருஷம் கஷ்டப்பட்டு தாரித்யத்தோடு இருந்து அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி போகணும்? என்ன பிரயோஜனம் இருக்கு? அவளே நித்தியசூரிகளுடைய அம்சம் தான், ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திவ்ய கண்டாம்சம் தான். இன்னைக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு போனேள் அப்படின்னா அங்க மணி கிடையாது. ஏன்னா மணியை தான் முழுங்கிட்டாளே, அவளுடைய திருத்தாயார் மணியை முழுங்கிட்டா. அவ முழுங்கிட்டாங்கிறது ஸ்வப்னத்துலதான் ஏற்பட்டது. ஸ்வப்னத்துல இவா திருமணி கண்டாழ்வாரம் முழுங்கிட்டதாகவும் பெருமாளே ஒரு சின்ன பாலகனா வந்து, திருவேங்கடமுடையானே ஒரு பாலகனாக வந்து தன்னுடைய திருமணி ஆழ்வார கொடுத்து இந்தா உனக்கு புத்திர சந்தானம் தந்தோம் அப்படின்னா அந்த திருமணி ஆழ்வாரம் முழுங்கிட்டா. திருமணி ஆழ்வாரம் முதல்ல முழுங்க முடியுமா? அப்படிப்பட்ட கனவு ஏன் வருது? அதை முழுங்கிட்டான்னு சொன்னது யார் அப்படின்னா திருவேங்கடமுடியான். அடுத்த நாள் பார்த்தா அப்படின்னா திருமலை ஜீயர்லேருந்து அங்க இருக்கக்கூடியவாள்லாம் பரபரன்னு ஓடி வரா. ஏன் அப்படின்னா மணியை காணுமே, ஆராதனத்துக்கு மணி வேணுமே, மணியை காணும். ஏன் மணியை காணும் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்வப்னத்துல அது முழுங்கப்பட்டது. அப்படின்னா ஸ்வப்னமா அது உண்மையா ஸ்வப்னமா அப்படின்னு கேட்டா அது பெருமாளுடைய ஆக்ஞையா இருக்கிறதுனால, பெருமாளுடைய திவ்யாக்ஞையா இருக்கிறதுனால அதுதான் உண்மை, அதுதான் ஸ்வப்னம், அதுதான் உண்மை அப்படின்னு ஆயிடுத்து. அப்படின்னா அவள்லாம் எதுக்கு வரணும்? நித்தியசூரியா இருந்துட்டு எதுக்காக நமக்காக பிறக்கணும்? எதுக்காக அவதாரம் பண்ணணும்? எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை போடணும்? அந்த சமயத்துலதான் இந்த துலுக்கர்களுடைய கஷ்டங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அவளால ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்படி எப்படின்னு கிடையவே கிடையாது. சவத்துக்கு நடுவுல படுத்துண்டா இல்லையா? கூரத்தாழ்வான் தன்னுடைய கண்ணை கொடுத்தா அப்படின்னா இவருடைய ஆச்சாரியர் சுத்தப்பிரகாசிகாரெல்லாம் தன்னுடைய உயிரையே கொடுத்தா. ஏன் அப்படின்னா அவனால் தொந்தரவு தாங்க முடியல. எவ்வளவுதான் நம்மளால துன்புறுத்தல தாங்க முடியும் இல்லையா? பெரிய நம்பிகள் தன்னுடைய உயிரை விட்டா, சம்பிரதாயத்துக்காக உயிரை விட்டா இல்லையா? இவருடைய ஆச்சாரியரான சுதப்பிரகாச்சாரியர் அவருடைய உயிரை விட்டா, சம்பிரதாயத்துக்காக உயிரை விட்டா. ஏதாவது நல்ல விதத்திலையா அப்படின்னா கொடியவர்களுடைய கையில் அவர்கள் உயிரை விட்டார்கள். எதுக்கு அப்படியாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்மள நன்னா இருக்கணுமே. அதனால ஸ்ருதப்பிரகாசிகை அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எதுக்கு சொல்ல வரேன்? ஸ்ருதப்பிரகாசிகைங்கிற ஒரு கிரந்தம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய விவரணம். அதை காப்பாத்தணுங்கிறதுனால ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியருக்கு அப்போ நல்ல வயசாயிடுத்து. சுவாமி தேசிகன் கொஞ்சம் இளையவர். அந்த என்னால இனிமே ஓட முடியாது, ஆனா எனக்கு ஒரு 2 சின்ன குழந்தை இருக்கு, தூப்புல் பிள்ளையே என்னால காப்பாற்ற முடியாது, இனிமே என்னால ஓட முடியாது, அதனால இவாளை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கோஷ்டி, உற்சவரை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கோஷ்டி, கிரந்தங்களை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கோஷ்டி. சுவாமி தேசிகன் கிரந்தங்களை காப்பாற்றணுங்கிறதுனால ஸ்ருதப்பிரகாசிகையும் அந்த ஸ்ருதப்பிரகாசிகை அப்படிங்கிற கிரந்தத்தையும் ஓலச்சுவடிகளையும் அதற்கப்புறம் அந்த 2 பாலகர்கள், 2 பேர் சின்ன குழந்தைகள்னு சொன்னேனே, அந்த 2 பாலகர்கள் அவ யாருடைய திருக்குமாரர்கள் அப்படின்னா சுத்தப்பிரகாசிகாச்சார் அப்படிங்கிறவருடைய திருக்குமார்கள். அவ 2 பேரையும் கூட்டுண்டு சவத்துக்கு நடுவுல ஒரு நாள் ராத்திரி பூரா தங்கியிருக்கா. காரணம் என்ன அப்படின்னா இவாள்லாம் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கணும். பொணத்துக்கு நடுவுல படுத்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா அவன் வரக்கூடிய துலுக்கன் வந்து இதுவெல்லாம் செத்து போயிட்டா, அதனால இனிமே கண்டுக்க வேண்டாம், கிளம்பிடலாம். ஏன்னா உயிரோடு இருக்கான திருப்பி கொலை பண்ணிடுவா.
அதனால இவாள் உயிரோடு இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுனால அந்த சவத்துக்கு நடுவுல பிணத்துக்கு நடுவுல ஒரு வைதிகமான பிராமணன் பிணத்துக்கு நடுவுல படுத்துட்டார். என்னதை? கிரந்தத்தை காப்பாத்தினார். யாருக்காக காப்பாத்தினார்? யோசிச்சு பாருங்க, யாருக்காக காப்பாத்தினார்? வச்சுட்டு என்ன பண்றது? இன்னைக்கு யாராவது அதை தொட்டாவது பார்த்துருக்குமா? அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குன்னாவது நமக்கு தெரியுமா? யாருக்காக அதை காப்பாத்தினார் அப்படின்னு? நமக்காக தான் காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா நமக்கு அந்த ஒரு ஞானம் கூட நமக்கு இல்லாம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவலமான ஒரு நிலையில இருக்கு. ஆனா நான் சொன்னேன், காலக்ஷேபத்துக்குன்னு நம்மளுடைய காரியமே காலக்ஷேபம் தான். கிரந்தங்கள் கொட்டி கிடக்கு, எல்லாம் ரத்னமா பொக்கிஷமா ஏதோ புழுதி அடைந்த ஒரு பங்களாக்குள்ள உட்காந்துக்கிற மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கு. எங்கெங்கேயோ தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம தான் எடுத்து புரட்டி கொஞ்சம் கூட நம்ம பார்க்கல. அப்படிப்பட்ட கிரந்தங்களும் இருக்கு, திவ்வதேசங்களும் இருக்கு. திவ்வதேசங்களும் அவல நிலையில இருக்கு, கிரந்தங்களும் அவல நிலையில இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. திவ்வதேசங்களுக்கும் ஒரு திருவிளக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் இல்லை, மாத்து வஸ்திரத்துக்கு ஆள் இல்லை, நித்தியப்படி பிரசாதத்துக்கு நம்ம 3 வேளை நன்னா சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப பெருமாள் சாப்பிட வேண்டாமோ? இது உலகத்துக்கெல்லாம் படியிழக்கக்கூடியதான பெருமாளும் தாயாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வெறும் சாதத்தை காமிக்கிறான். வெறும் சாதம், அதுல தத்தியன்னம் கூட கிடையாது. தயிர் சாதத்துக்கு என்ன செலவாயிட போகுது? தத்தியன்னம் கூட கிடையாது, வெறும் சாதத்தை காமிக்கிறா. மாற்று வஸ்திரம் கிடையாது, தீபம் கிடையாது, விளக்கு கிடையாது, ஒரு கோலம் போடுறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா? புழுதி அடைஞ்சுட்டு இருக்கக்கூடியதான தேசங்கள் எவ்வளவு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா யாருடைய பொறுப்பு? இது நம்மளுடைய பொறுப்பு தானே. அதனால நம்மளுடைய காலக்ஷேபம், நம்மளுடைய ஸ்வரூபம் காலக்ஷேபம் பண்றது, நம்மளுடைய ஸ்வரூபம் திவ்வதேசங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறத விண்ணப்பம் பண்ணிட்டு, இது ரொம்ப ஸ்ரத்தையோடு நம்மளால என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நம்ம சொல்றோம். நேத்தியும் சில பேர் தன்னுடைய தான் எப்படி இதுல ஈடுபாடு வந்தது, எங்கேருந்து வந்தா, ஒவ்வொருத்தர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிண்டா இல்லையா? யார் எனக்கு முதலா குருவா சொல்லி கொடுத்தா, எப்போ எனக்கு முதல்ல ஈடுபாடு வந்தது. சில பேர் ஸ்கூல்ல எனக்கு ஈடுபாடு வந்தது, சில பேர் ஆற்றுல எனக்கு ஈடுபாடு வந்தது, பக்கத்துல ஒரு கோவிலுக்கு நான் சும்மா போவேன், அதுல நான் 4-5 விஷயம் என் காதுல கேட்கும், அதனால ஈடுபாடு வந்தது. இன்னொருத்தர் திருவாய்மொழி மாதிரி ஒரு பிரபந்தத்தை வாழ்க்கையில பார்த்துருக்க முடியுமா, திருவாய்மொழிக்கு என்னைக்கு ஆட்பட்டேனோ திருவாய்மொழிக்கு மட்டுமே ஆட்படுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த திருவாய்மொழி பிரபந்தத்தை சேவிக்கும் பொழுது வந்ததுங்கிறது, ஏற்பட்டதுங்கிறது சொன்னா, இன்னும் சில பேர் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் நம்ம பார்க்கலாம். பார்த்து அடுத்த கிளாஸ்லேயும் நான் திருப்பி எப்படியும் 10வது ஆரம்பிச்சுடுவேன். வேற ஏதாவது யாராவது விண்ணப்பம் பண்ணிக்கணுமா? அதனால கிரந்த காலக்ஷேபங்கிறது அவ்வளவு உயர்ந்தது. அதையும் ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் பிரஜாங்கிற சரமஸ்லோகத்தை தந்து அருளினதாத கிரந்தம். பகவத்கீதை இல்லை அப்படின்னா சரமஸ்லோகம் இல்லை, சரமஸ்லோகம் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னைக்கு சம்பிரதாயமே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட சரமஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருளினது. இதுதான் பக்தினா எப்படி பண்ணணுங்கிறது பெருமாளே தானே சொன்னா. நான் சொன்னேன், பிரம்மசூத்திரத்துக்கும் முக்கியமா பிரதானமா எடுக்கக்கூடியது என்ன, பிரமாணமா எடுக்கக்கூடியது என்ன? பகவத்கீதை. நம்ம பகவத் விஷயத்திலையும் பிரமாணமாக நிறைய இடத்துல நமக்கு சொல்லக்கூடியது பகவத்கீதை. ரகசியங்களையும் நிறைய இடத்துல பிரமாணமாக சொல்லக்கூடியது பகவத்கீதை. ஏன் அப்படின்னா பெருமாள் தானே திருவாய் மலர்ந்து அருளினது. புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பகவத்கீதையிலேருந்து தான் பிரமாணம் எடுத்து சொல்றான். எப்பயுமே அதுதான் இல்லையா? புருஷோத்தமன்கிற சப்தத்துக்கு அழகான பிரமாணம் கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டா பகவத்கீதையிலேருந்து தான் சொல்றாங்க. புருஷஸ்து அந்யா அப்படிங்கிறத சொல்லு, பரமாத்மா இது உதீரிதா, புருஷோத்தமஹா இது உதீரிதா. என்ன புருஷோத்தமன்னு சொல்றா ஏன் அப்படின்னு கேட்டா, க்ஷரமா இருக்கக்கூடியதான அந்த அச்சேதனத்துக்கும் அக்ஷரமா இருக்கக்கூடியதான அந்த ஜீவாத்மாவுக்கும் நியமனம் பண்ணிக்கொண்டு அந்தராத்மாவாக இருந்து கொண்டு என்னால இது நடக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன புருஷோத்தமன்னு சொல்றா. நான் வேற, இவர்கள் எல்லா காட்டிலும் நான் வேறுபட்டவன், என்ன புருஷோத்தமன். அதனாலதான் இந்த லோகத்துல சொல்றா, லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தமன்கிற சப்தம் சொல்லணும்னா இதுலேருந்து தான் பிரமாணம் எடுத்துக்கிறான். பக்திக்கு மட்டுமே இலக்கானவன் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் சொல்லணும்னா பக்தியாது அனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிரமாணமா எடுத்துக்கிறான் இல்லையா? என்ன எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மாமே வைஷ்யசி அப்படின்னா மன்மனா பவா மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை தான் பிரமாணமா எடுத்துக்கிறான். ஞானியினுடைய ஏற்றம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, உதாரா சர்வஜேவைத்தே ஞானி து ஆத்மைவ மேமதம்னு அதுதான் பிரமாணமா இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்கா. பிரபத்தி அங்க பிரபத்தியாக இருக்கட்டும், சுதந்திர பிரபத்தியாக இருக்கட்டும், இன்னைக்கு பிரமாணம் சொல்லணும் அப்படின்னா சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் பிரஜா ஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹான்னு அதுதான் இன்னைக்கு நமக்கு பிரமாணமா சொல்லிட்டு இருக்கா.
கர்மயோகத்தினுடைய ஸ்வரூபம் எல்லாருக்கும் கர்மா பண்றதுங்கிறது தான் தன்னுடைய இயற்கையா இருக்குங்கிறதுனால, தன்னுடைய சுபாவத்துல இருக்குங்கிறதுனால, நித்தியமா யாருமே கர்மா பண்ணாம ஒரு க்ஷணம் கூட இல்லைங்கிறதுனால, அதுக்கு பிரமாணம் வேணும் அப்படின்னா கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்ம பலஹேதுர் பூஹூமா தே சங்கோஸ்து அகர்மணி அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்படி எல்லா பிரமாணங்களுக்கும் எல்லா கிரந்தங்களுக்கும் தான் பிரமாணத்தை தேடும் பொழுது பிரமாண ரத்னமாக இருக்கக்கூடியது பகவத்கீதை. அது எல்லா சம்பிரதாயத்துக்கும் பொருந்ததாக இருக்கக்கூடியது இல்லையா? இன்னொன்னு பகவத்கீதைக்கு எனக்கு ரொம்ப மனசுல ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைஷ்ணவன் அதுக்கப்புறம் அத்வைதிகள் விசிட்டாத்வைதிகள் அப்படிலாம் பிரிவு வரும் பொழுது பிராமணாளா இருந்தாலும் கூட ஸ்மார்த்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் இன்னைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு மனசஞ்சலம் ஓடிண்டே இருக்கு. அதெல்லாம் மனசன்னாலும் திருப்பி சொல்றேனே, அவளுக்கு ஆச்சாரியர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு போக வேண்டியதுதான். அதுக்குள்ள என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுங்கிறதுக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் யுனைட் பண்ணக்கூடியதா சிலது வேணுமே. அந்த யுனைட் பண்ணக்கூடிய இடத்துல நான் பகவத்கீதையை பார்க்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் பொது, உலகளாவிய எல்லாருக்கும் பொதுவா எது இருக்கு அப்படின்னா, நார்த் இந்தியாவா சவுத் இந்தியாவா அவசியம் இல்லை, இந்தியாவுக்கு உள்ளேயா இன்டர்நேஷனலா அவசியம் இல்லை. இதுல மத்வ சம்பிரதாயமா விஷ்டாத்வை சம்பிரதாயமா அத்வைத சம்பிரதாயமா அவசியம் இல்லை. இது பிராமணனா அப்ராமணனா அவசியம் கிடையாது, க்ஷத்ரியனா வைசியனா சூத்திரனா அவசியம் கிடையாது, வர்ணாசிரமங்கள் இவாளுக்கு உண்டுனா அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது, எல்லாருமே தான் முகத்துல அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியதா இந்த பகவத்கீதை இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு தனித்த பெருமை. இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சாலும் பகவத்கீதையை வச்சுதான் பேசணும்னு நினைக்கிறா, தமிழ்ல பேசணும்னு நினைச்சாலும் பகவத்கீதையை தான் வச்சு பேசணும்னு நினைக்கிறா, ஹிந்தியில பேசணும்னு நினைச்சாலும் பகவத்கீதையை தான் வச்சு பேசணும்னு நினைக்கிறா. அப்படிங்கும்பொழுது இந்த பகவத்கீதை எல்லாருக்கும் யூனிவர்சல் கிரந்தமா இருந்துருக்கு. அந்த யூனிவர்சல் கிரந்தமா இருக்கக்கூடியதான ஒரு பகவத்கீதையை யூனிவர்சல் லார்டா இருக்கக்கூடியதான ஸ்ரீகிருஷ்ணா நமக்கு கொடுத்திருக்கா. நமக்கு ஜெகதாச்சாரியராக யூனிவர்சல் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஒரு ராமானுஜருடைய பாஷ்யத்தை நம்ம இன்னைக்கு சேவிச்சுட்டு வரோம் அப்படின்னு கேட்டா, எப்படிப்பட்ட கிரந்தத்தை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம்? சாமான்யமா அது ஒண்ணும் கிடைக்க போறது இல்லையே. இந்த கிரந்தத்தினுடைய பெருமை, அப்படிப்பட்டதான பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு. அடியே உங்களுடைய அனுபவங்களை இன்னும் சொல்றதுக்கு இருந்தது அப்படின்னா, நேற்று சில பேர் ஒரு 10 பேர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். வேற யாராவது சொல்லணும்னு நினைச்சானா இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம கேட்கலாம். யார் சொல்லணும்? எப்படி ஈடுபாடு வந்தது? ஏன் ஆசை வந்தது? எதனால இன்னைக்கும் அந்த ஆசை ஒட்டின்னு இருக்கு? என்னெல்லாம் பண்ணணும்னு மனசுல ஆசை இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா சந்திரபிரபா அம்மா. அடியன் சாமி, எனக்கு இதுல அவ்வளோ சமஸ்கிருதம் எல்லாம் எனக்கு கரெக்டா தெரியாதுங்க சாமி, படிக்கல. ஆனா நான் முதல்ல லட்சுமி சகசரநாமம் நான் கொஞ்சம் அப்படியே சொல்லி 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 சாமி கிட்ட பழகிட்டு இருந்தேங்க சாமி. அப்புறம் எங்களுக்கு நரசிம்ம பெருமாள் நாமகிரி தாயார் தான் குலதெய்வம். இங்க நாமக்கல்ல இருக்கு. அது இங்க கொண்டு எங்க குளத்துல இருக்கவங்க எல்லாம் இங்க கோயில் கட்டியிருக்காங்க சாமி. அங்க எங்களுக்கு ஒரு மாமி திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள வச்சு நாங்க டெய்லி வாரத்துல ஒரு 3 நாள் போய் டெய்லி அவங்க சொல்ல 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 புக்கு வாங்கி அப்படியே ஒவ்வொன்றும் கிரந்தம் வாங்கி அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க சாமி. அப்படியே சேவிக்க சேவிக்க எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பழகிருச்சு. அப்புறம் எங்க கோயில்ல நரசிம்ம பெருமாள் சுவாதி, அப்புறம் தாயாருக்கு உத்தரம், அப்புறம் ராமானுஜர் நம்மாழ்வார் ரெண்டும் வச்சாங்க சாமி. அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு திருவாதிரை நட்சத்திரம், நம்மாழ்வாருக்கு விசாகம், எல்லாமே ரெகுலரா அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நாங்க அந்த சாமிக்கு வேண்டியது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சேவிச்சோம். அப்படியே சேவிக்க ஒரு 10-15 பேர்த்துக்குள்ள அதுல இன்ட்ரெஸ்டா இருந்து மாமி கூட கத்துட்டவங்க எல்லாருமே சேவிக்க சேவிக்க எங்களுக்கு அதுல கொஞ்சம் பழக்கமாச்சுங்க சாமி. அப்படியே பழக்கமாயிப்பாயி கொஞ்சம் இந்த ஒய்ஆர்எம் குரூப் எனக்கு கிடைச்சது. அது கிடைச்சது எனக்கு ரொம்ப பாகியங்க சாமி. அப்புறம் ஒவ்வொன்றா நானும் சேவிக்க ஆரம்பிச்சது. இப்பதான் அப்படியே பழகிட்டு வர்றேங்க சாமி. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட உபன்யாசம் நிறைய பேர்த்தோட உபன்யாசம் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னொன்னு நம்மளுக்கு தெரியுதுங்க சாமி. திருப்பாவை இந்த மாசம் பூரா உபன்யாசம் வந்தது. அப்புறம் நாங்க சேவிச்சோம். அதெல்லாம் ரொம்பவே பாகியங்க சாமி. அதே மாதிரி பகவத்கீதை நான் முதல்ல வேற ஒருத்தர்கிட்ட படிச்சேன். அதனால கொஞ்சம் டச் இருக்குங்க சாமி. உங்ககிட்டயும் அதே பழகி இப்போ ஒய்ஆர்எம் குரூப்லயும் குரூப் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. படிக்க படிக்க நம்மளுக்கு அப்படியே பழக்கமாயிருங்க சாமி. எங்களுக்கு நீங்க கிடைச்சது ரொம்ப பாகியங்க சாமி. தன்யோஸ்மிங் சாமி. அடியன் அடியன். எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் வரல அப்படிங்கிறது ஆழ்வார்கள் தான் முதல்ல பெருமாளை பத்தி சொல்லக்கூடியத
தன்னுடைய மாத்திரு பாஷையில தாய்மொழியில பேசின முதல் பெரியோர் யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஆழ்வார்கள் தான் இல்லையா. மராத்தியில அபங்கெல்லாம் வந்திருக்கு, கன்னடத்துல பாட்டுக்கள்லாம் இருக்கு. ஆனா முதல்ல யார் ஆரம்பிச்சா? தன்னுடைய தாய்மொழியில பெருமாளை பாட முடியும். துளசிதாச ராமாயணம் இன்னைக்கு ஹிந்தியில கிடைக்கிறது. கம்பன் அவனுடைய ராமாயணம் தமிழ்ல இருக்கு. அப்படிலாம் ஆனா முதல்ல தன்னுடைய தாய்மொழியில பெருமாளை பத்தி உயர்ந்து பேச முடியும், பாட முடியும்ங்கிறத யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா ஆழ்வார்கள் தான் ஆரம்பிச்சான். அதை தேவ பாஷைன்னு வைக்காம எல்லாருக்கும் பெருமாள் பொது இல்லை, அப்ப எந்த மொழியில் இருந்தா என்ன, அனுபவம் தான பிரதானம்ங்கிறதை ஏற்படுத்தி பின்னோடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் வேத சாமியம் இந்த திருவாயு மொழிக்கு உண்டுங்கிறதை ஏற்படுத்தி வேத சாமியம் மாத்திரமில்ல வேதத்தை காட்டிலும் உயர்ந்தது இது அப்படிங்கிறதையும் நமக்கு ஸ்தாபனம் பண்ணி கொடுத்து பெருமாள் திருவீதி எழுந்தருளும் பொழுது முதல்ல பிரபந்தம் போறது. காரணம் என்ன? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்றுன்னு யாரை நான் பார்க்கணுமோ பரபிரம்மத்தை அந்த பிரபத்தை கண்ணால நமக்கு காட்டி கொடுக்குறாரு இல்லையா. இதோ பாரு இதோ பாரு இதோ பாரு இதோ பாருன்னு கையால காட்டி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஆழ்வார்கள். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் சிறு கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் காட்டி கொடுக்கிறார் பெருமாள் இப்படி இருக்காங்கிறது. வேதம் என்ன சொல்றது? யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு எந்த வாக்க கொண்டு அந்த பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை வர்ணிக்கணும்னு போறேனோ அந்த போன வாக்கும் மனசும் புத்தியும் கரணங்களும் எல்லாம் பின்னாடி திரும்பியே வந்துடுத்து. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பரபிரம்மத்தை அதால வர்ணிக்க முடியல, வேதத்தால பரபிரம்மத்தை வர்ணிக்க முடியல. பிரபந்தம் முதல் பாசுரத்துல திருக்கண்டேன்னு சொல்றது. அப்ப எது உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியறது இல்லையா. அப்படிப்பட்டதான பிரபந்தம் எல்லாருக்கும் ஈடுபாட கொடுத்துருக்கு, எல்லாரையும் ஒத்துமையா சேர்த்திருக்கு இல்லையா. அதனால இவன் பிராமணன் தான் பண்ணணுங்கிற ஒரு மூடத்தனமும் முன்னாடி இருந்திருக்கு இல்லையா. அது எல்லாத்தையும் குறைச்சு நம்மாழ்வார உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு எல்லாருக்கும் அது பொருந்தும்னு காமிச்சதும் தமிழ் மறை கொண்டு வந்து நமக்கு காமிச்சதும் அவளுடைய தமிழ் மொழியில எந்த ஜாதி எந்த குலத்துல இருந்தவர்களும் எல்லாரும் உயரணுங்கிற ஒரு எண்ணத்தோட ராமானுஜர் ஏற்படுத்தின ஒரு பద్ధதி திருவாய்மொழிங்கிறது. அடியே ஸ்ரீகிருஷ்ணா சுவாமி சொல்லுங்க. சுவாமி, நான் வந்து பேசிக்கலா வந்து பான் ஸ்மார்த்தா இல்ல. எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் வேரியஸ் தேவதாந்திரங்கள் நம்ம சம்பிரதாயத்தை சொல்ற மாதிரி நம்ம நிறைய இது சுவாமிய இது பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி என்னுடைய இது வந்து பை பீயிங் திருவண்ணாமலை இருக்கிறதால ஒரு சைவ கஷேத்திரமா இருக்கிறதால கொஞ்சம் அந்த சைவ இது கொஞ்சம் இருந்தது. இதெல்லாமே என்னோட பூர்வாசிரமும் வேலுக்குடி சுவாமி இது எல்லாமே இது பண்ண அத்வைதாவும் எல்லாம் இப்படிலாம் இருக்கு, தனித்தனியா இருக்குன்னு தெரியாம ஒரு தேடுதல் தான். அந்த தேடுதல்ல வந்து நம்ம அத்வைதா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுலதான் முக்தி அப்படிலாம் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். அப்படிதான் இருந்தது. அதாவது ரொம்ப டைவர்சிஃபைடா, அந்த டைவர்சிஃபைட்ல கண்டிப்பா குழப்பம் இருந்தது நிறைய. இது இப்படி சொல்லியிருக்கு, அதுக்கு எக்ஸாக்ட்லி டயகனலி ஆப்போசிட்ல இன்னொரு சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சம்பிரதாயம் தனித்தனின்னு அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய இது இருந்தது. ஸோ அது அப்படி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரில கொஞ்சம் வைஷ்ணவா இதுலயும் வந்தோம். ஸோ யூடியூப்ல வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இது அவர் நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் இது எல்லாரையும் போல ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்கால, அவளை போல அவரும் இருந்தார்ல. பட் என்னுடைய இது வந்து ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான். நான் வந்து தேடிலாம் கண்டுபிடிச்சு போல, நிறைய தேடுதல்ல அப்படியே ஒரு தடுக்கி விழுந்த மாதிரி அவருடைய யூடியூப்ஸ்ல வீடியோஸும் பார்த்தேன். அதுதான் எனக்கு ஃபைனல். அதுதான் வந்து என்னுடைய மார்க்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மார்க்குன்னு தெரியறதுக்கே எனக்கு 46 வயசு ஆயிடுச்சு சுவாமி. அதுதான் என்னுடைய அது நான் வேஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். பட் பெருமாள் ஏன் அப்படி என்ன அழகழிச்சாருன்னு தெரியல. எல்லா ஐடியாலஜியும் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியல சுவாமி. இப்போ வரைக்கும் எனக்கு விடை கிடைக்கல. அதுக்கு மேபி ஏதோ ஒரு ரீசன் இருக்கோ எனக்கு தெரியல அது. ஆனா இப்ப வந்து ஸ்ரீ வைஷ்ணவ அந்த இது தெரிஞ்ச உடனே, ஆனா அதுல ஒரு வருஷம் ஓடிட்டேன். ஒன்லி கேட்டுட்டே இருந்து அந்த சம்பிரதாயத்துக்கே வராம கேட்டுட்டே இருந்து அது ஒரு வருஷம் ஓடி போச்சு. ஸோ 47 ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுவும் அவரே தான் எனக்கு அவருடைய ஏதோ ஒரு வீடியோல தான் பர்டிகுலர் உபன்யாசத்துல தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம வந்து இது வாங்கணும், பரநியாசம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அஹோபிலமெட்ல போயிட்டு சமாஷியம் மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா பீயிங் அம்மா இருக்கா ஆத்துல. ஸோ அதுல வந்து அவ வந்து இன்னும் இதுதான் ஸ்மார்ட்டா தான். ஸோ அப்போ என்னுடைய டொமஸ்டிக் அட்மாஸ்பியர் வந்து ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கல. அதனால பரநியாசம் வாங்குறது இன்னும் அது வாங்கல. பட் சமாஷியம் லெவல்ல இருக்கேன். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு இது இப்போ தெரியுது சுவாமி, எனக்கு எல்லாமே எவ்ரி திங் ஃபாலிங் இன் பிளேஸ். அந்த ஐடியாலஜிஸ்லாம் வந்து எல்லாமே ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு போற. அவ முக்தின்னு சொன்னா கூட, இப்போ அத்வைத்தாவே முக்தின்னு பேசினா கூட
அந்த முக்தி அங்க எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அங்க வந்து ஆத்மாவை பத்தியே பேசிட்டு இருக்கா, ஆனா பரமாத்மாவை பத்தியே வரலையே, அது எப்படி பரமாத்மா இல்லாம ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்க முடியும்? சரி ரைட், நமக்கு புரியல போல இருக்கு, நமக்கு தான் நம்ம மந்த புத்திக்கு புரியல போல இருக்கு, வேற ஏதோ சொல்ல வரா போல இருக்கு, நம்ம தேடுதல இன்னும் அதிகப்படுத்தினாதான் தெரியும் போல இருக்கு. அது அங்க வரல சுவாமி. அந்த பரமாத்மாவுடைய கான்செப்ட் அங்க வரவே இல்லை. இங்கதான் வந்தது. மேபி அத்வைத்தாவே அவ தப்பா சொல்லி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அத்வைத்தாவே அவ வந்து பரமாத்மாவே இல்லாம ஒன்லி அந்த ஜீவாத்மாவை வச்சே பேசிட்டு இருந்தா. ஜீவாத்மாவே ஃபோக்கஸ் பண்ணோம், அதையே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதுவே அப்கோர்ஸ் அதுவும் வந்து ஆனந்தத்துவம் எல்லாம் அந்த இதுல வேதாந்த கருத்துக்கள்லாம். பட் பரமாத்மாவுடைய ஒரு சரீரமா தான் இருக்குன்ற அந்த மெயின் பாயிண்ட் வந்து எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. இங்கதான் எனக்கு அந்த திருப்தி கிடைச்சது. இனிமே நான் போக மாட்டேன்றது நான் கண்டிப்பா நம்புறேன். அது வந்து சும்மா ஒரு இதுக்கா பேச்சுக்கா சொல்றது இல்லை. நிறைய நம்ம சர்ச் பண்ணோம், ஸ்ரீ வைஷ்ணவம் தான் வந்திருக்கோம், இனிமே மறுபடியும் வேற எங்கேயோ போவோம் அப்படி இல்லை சுவாமி. நல்லா தெரிஞ்சு போச்சு, திஸ் இஸ் மை ஹோம் பிளேஸ். நல்லா தெரிஞ்சு போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பேஸ்டா இருக்கு. இது வந்து எதை சொல்றேன்னா, இது என்னுடைய தேடுதலோட முடிவுன்றதை விட ஸ்ரீ வைஷ்ணவத்தோடைய அந்த ஆங்கர், அந்த அந்த ஃபவுண்டேஷன் சொல்றேன், அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சுவாமி. அது வந்து நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததால எனக்கு மேபி நான் ரொம்ப கொஞ்சம் புலகாங்கிதம் அடைகிறேன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாஜரேஷன் கிடையாது கண்டிப்பா. இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் அந்த கண்டிப்பா அந்த அந்த முக்திக்கான ரியல் இது. மறுபடியும் சொல்றோம், ஞானத்தால மோட்சம் இல்லை. அங்க ஞானத்தால மோட்சம்னு சொல்லுவோம். நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டோம், நம்ம புரிதல் தான், நம்ம இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னு, நம்மளுடைய அந்த செல்ஃப் எஃபோர்ட் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகுது. அப்பனால நல்லா புரிஞ்சுக்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஒரு இதுலயே இருந்தோம் நம்ம. இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த உபாயம் தேவையில்லை, பெருமாளுடைய அந்த திருவடி பலம் தான் நம்மளை சேர்க்க போகுது. அப்கோர்ஸ் அதுக்கு நம்ம ஒரு வியாஜமா வந்து ஒரு சரணாகதின்னு ஒண்ணு பண்ணணும். அது ரொம்ப கிஞ்சித் கிரியா, அது ஒரு சின்ன விஷயத்த பண்ணினோம். சின்ன விஷயம் தான், ஆனா பெரிய மகத்துவம் வாய்ந்தது. அந்த இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திருவடி பலத்தால் நம்ம வரப்போறோன்ற அந்த பெரிய 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 உண்மையை வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு பாருங்க. இப்ப செல்ஃபோ போட்டு நம்ம ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. அப்கோர்ஸ் எல்லாமே கைங்கரியமா பண்ணணும். பாருங்க, ஒரு டென்ஷன் இருந்தது, அந்த டென்ஷன் அப்படியே லூசன் பண்ணி விட்ட மாதிரி இந்த சரணாகதி, இந்த கான்செப்ட் ஸ்ரீ வைஷ்ணவால மட்டும்தான் இந்த கான்செப்ட் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அவ சம்பிரதாயத்தை பெருசா பேசுவான். அதே மாதிரி நானும் பேசுறேன், நான் சொல்லவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ஐ எம் ரெடி டு டிபேட். ஒரு டிபேட்ல கூட இது பண்ணி நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ இதை சொல்லலாம். அந்த சரணாகதி கான்செப்ட் இந்த மாதிரி இந்த கலியுகத்துக்கு, அதுவும் இந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐடியாலஜி சுவாமி. இது திஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் த இது மாதிரி எனக்கு தெரியல. திஸ் இஸ் த ஒன், அவ்வளவுதான். இது ஒன்லி தான், இதே ஒன் அண்ட் ஒன்லி உபாயம்னு சொல்லக்கூடாது. அப்கோர்ஸ் அது நம்ம அப்படி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம எப்படி மிஸ் பண்ண இவ்வளவு நாளா, என்னையே அப்படி அழகடிச்சா அது அப்கோர்ஸ் தெரிய வேண்டாம், வேணுமோ அது பெருமாளே தெரிய வைப்பாரோ. அதுக்கப்புறம் சுவாமி கைங்கரியம் இருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் உபன்யாசம், காலக்ஷேபம், ஞான சம்பாத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சந்தையெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே 1 வருஷம் 1.5 வருஷம் எனக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. என்ன இன்னும் ஆக்சிலரேட் பண்ணல பெருமாள் தான் நினைக்கிறேன் நான். எனவே ஒய்யாரம் வந்த சுவாமி எல்லாம் கலப்படமா அந்த இதுவும் கொடுத்தா, உபன்யாசம், ஞான சம்பாத்தியம்ன்ற அந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு. சந்தை, திருவை அதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. கைங்கரியம் மட்டும் அவ கொடுக்கலன்னு இல்லை சுவாமி. நம்மளோட டொமஸ்டிக் ஆம்பியன்ஸ் அதை வந்து பெர்மிட் பண்ணல. அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடப் பண்ண முடியல. அது கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. இந்த சைட்ல சம்பிரதாய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த ரகசிய கிரந்தங்கள் அந்த இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது சுவாமி. இப்ப ஜென்ரலா உபன்யாசம் டைப்ல அந்த இதுல ரகசிய கிரந்தங்கள்லாம் சொல்றா, நான் அந்த இதுக்கெல்லாம் போகணும். ஸ்ரீபாஷ்யம் பத்தி நீங்க சொல்றேன், ஸ்ரீபாஷ்யம் இதெல்லாம், அந்த சுத்த பிரகாசிகர் அவருடைய இதெல்லாம், அவருடைய அந்த வியாக்கணம்லாம் இன்னைக்கு நான் இது பண்ண போறோம். இவ்வளவு கொண்டு வந்தவர் அடுத்தது கொண்டு வந்தோம்னா நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த வயசு இன்னும் பெருசா ஆயிடல. ஆனா அந்த கிரகிக்கிற அந்த பழைய தேடுதலுடைய அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஸ்பீடப் பண்ணும் சுவாமி பெருமாள். அதுக்கு பெருமாள்கிட்ட இனிமே கேட்டு பிரயோஜனம் இல்லை போல. உங்களை மாரி ஆச்சாரியர்கிட்ட கேட்கணும், நீங்களாம் அருள். ஏன்னா இது ஒரு வழின்னு நினைக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் அட்வான்டேஜ் நினைக்கிறேன். ஆச்சாரியர் வழியா போனாதான் கடகடகன்னு நடக்கும் போல. நமக்கு அன்பார்ச்சுனேட், ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட். நம்ம ஆச்சாரம் இல்லாமையே நம்மளையே செல்ஃபாவே தேடி, அது என்னவோ மறுபடியும் ஏன் தான் பெருமாள் அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் கொடுக்காமையே வந்து என்ன பெருமாள் டைரக்டா தேட சொல்லி நம்ம என்னவோ பெரிய ஓட்டத்துல நான் ஓடி எங்கேயுமே நான் போகல சுவாமி. அப்படியே எங்கேயோ நின்று இருக்கேன். நான் ஓடுறதான் நினைச்சுக்கிட்டு நான் ஒரே இடத்துல நின்று இருக்கேன் போல இருக்கு. என்னவோ இப்போ ஒரு ஆச்சாரியர் வந்தோம்னா இப்பதான் ஃபாஸ்ட் ஆக போகுதுன்னு எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. ஏதோ இந்த லெவலுக்கு சமாஷய லெவலுக்கு வந்திருக்கேன். பரநியாசம் அடுத்து பண்ணிக்கணும். ஃபர்தரா நீங்களா உங்களை மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் கைட் பண்ணி இந்த ரகசிய கிரந்தங்கள்லாம் கேட்டு மறுபடியும் ஞானத்தால மோட்சம் கிடையாது, கைங்கரியமா அதை பண்ணணும். சரீரத்தால நீங்க சொல்ற மாதிரி நிறைய திவ்ய தேசம் இருக்குன்றே, அதெல்லாம் போய் சேவிக்கிற அந்த கைங்கரியம் பண்ற அந்த பாக்கியத்தை பெருமாள் கொடுக்கணும் சுவாமி. நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி நம்மளை கொண்டு போறது அப்படின்னு இல்லையா. எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருக்கோங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. 2-3 விஷயங்கள் அடியேன் மனசுல தோன்றுறது.
42 வயசு ஆச்சுன்னா அடியனுக்கும் தோணும். எனக்கு அடியனுக்கு இப்போ 42 வயசு. ஒரு 22 வயசுக்கு 21 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு தேடல் அப்படின்னு. வைஷ்ணவ குலத்துல தான் ஜன்மா, அது பெருமாள் போட்ட பிச்சை. ஆனா இன்னும் ஒரு ஈடுபாடோட மற்றதெல்லாம் தெரிஞ்சுட்ட மாதிரி கிடையாது. ஈடுபாடு வச்சுட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படி, ஒரு ஸ்தோத்திரத்தை அம்மா அப்பா சொல்றாங்கிறத சொல்றது எப்படி இல்லையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? தேடல்ங்கிறது உள்ளேந்து வெளியில வரணும், அப்பதான் அது தேடலா மாறும், இல்லைன்னா மாறாது. அப்படின்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப வந்திருக்கே ஒரு சின்ன ஒரு 5 வயசுல வந்துருதுன்னா அத்தியனம் பண்ணியிருக்கலாமே, அத்தியனம் பண்ணாம மிஸ் பண்ணிட்டோமே இன்னைக்கு. நம்ம ஏதோ எல்கேஜி யூகேஜின்னு எல்லாரும் படிச்சுண்டு அதே மாதிரி ஓடுற மாதிரி இருக்கே, நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் ஒரு தேடல். இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சதுன்னா பிரபந்தமாவது பூரமா அத்தியானம் பண்ணியிருக்கலாம், இதை அத்தியானம் பண்ணியிருக்கலாம், சாஸ்திரங்களை கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்லாம் கண்டிப்பா ஒரு தேடல் இருக்கு. ஒவ்வொரு சமயத்துல ஒரு மண்டையில கொஞ்சோண்டு தட்டிண்டு ஒரு செகண்ட் என்ன சொல்றது அப்படின்னா, உனக்கு 21 வயசுன்னு யார் சொன்னா? முதல்ல அனாதியா இப்படிதான் உட்காந்துருக்கோம் நம்ம. இந்த ஜென்மால 21 வயசாயிருக்கு, இந்த ஜென்மால 42 வயசாயிருக்கு. அனாதி காலமா தவிச்சு 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 உட்காந்துருக்கோங்கிறது தானே உண்மை. இன்னைக்கும் நம்ம உட்காந்து பேசியிருக்கோம்னா இன்னும் மோட்சத்துக்கு போகலன்னு அர்த்தமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உருப்படியா எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். ஓடி 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 அப்போ ஓடுறதுங்கிறது இந்த ஜென்மால நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது 40 வயசு, இன்னி இந்த ஜென்மால கண்ணுக்கு தெரிஞ்சது 25 வயசு. ஆனா எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கோம்? 70 வயசு ஆயிடுது, இப்பதான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றோம். 70 வயசு ஆகல, 700 வயசு ஆச்சா, 7000 வயசு ஆகல, 7 லட்சம் வயசு ஆகல. அதுக்கு எண்ணமே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. அனாதி காலமா ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுல ஒண்ணு தோணும். ஆஹா, இது இன்னைக்கு மட்டும் இல்லையா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னமோ நம்ம ஓடலை, நம்ம பார்க்கலன்னு சொல்றோம். ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம், பெருமாளுடைய அனுக்கிரகம் என்னைக்கு படுறதோ அன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பிடிச்சு இழுக்கப்படுறோம் இல்லையா? இன்னொன்னு, பெரியோர்கள் எல்லாருமே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் எடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடுன்னு திருமங்கையாழ்வாரும் நிர்வேதப்படுறார். நிர்வேதம்ங்கிறதும் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்கிஞ்சன்யம்னு நான் தாழ்ந்தவன், நான் இயலாதவன் எப்படி ஒரு வைஷ்ணவனுக்கு ஒரு குணம் இருக்குமோ, நிர்வேதம்ங்கிறதும் ஒரு ஆத்ம குணம். அதை விடவும் கூடாது, ஒரு ஆத்ம குணம் அது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் எடும்பையில் பிறந்து கூடினேன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா நிர்வேதப்படணும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியே ஓடி போயிடுச்சு, இப்படி ஓடி போயிடுச்சேன்னு நிர்வேதங்கிறது நம்மளுடைய ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்தண்டு. நிர்வேதப்படலை அப்படின்னு கேட்டா போன காலத்துக்கு நிர்வேதமே படலை அப்படின்னா இனிமே வரக்கூடிய காலத்தை நல்ல பிரயோஜனப்படுத்திக்கணுங்கிறதுக்கே ஒரு எண்ணம் இல்லாம போயிடும் இல்லையா? இனி வரக்கூடிய காலம் நன்னா பிரயோஜனப்படுத்திக்கணும்னு நினைக்கணும்னா நிர்வேதம்ங்க ஒண்ணு ஏற்படணும். நிர்வேதத்துல மட்டுமே மூழ்கி போய் எதுவுமே ஆக்ஷனா மாறல அப்படின்னு கேட்டா அந்த ஆக்ஷன் மாறாமே இருக்கக்கூடாது. சுவாமி தேசிகர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, போன காலத்தை மாத்திரம் நம்ம நினைச்சுட்டு நிர்வேதம் மாத்திரம் படுறதுக்கு பெருமாள் இன்னைக்கு நமக்கு வாத்சல்ய குணத்தோட நீ எப்ப வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்குன்னு உண்டான அவனுடைய திருக்கல்யாண குணங்கள்லையும் அவனுடைய கிருபைக்குங்கிறது இவாதான் பாத்திரம், தெரிஞ்சவாதான் பாத்திரம், தெரியாதவா பாத்திரம் இல்லைன்னு அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரண்யனா இருக்கக்கூடிய அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பார்த்துட்டு எப்ப எப்படி என்ன நிலையில வந்தாலும் பெருமாள் அவனுடைய திருவடியை நம்மள சேர்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட, அவனுடைய குணங்களையும் அவனுடைய கிருபையிலையும் நம்பிக்கையோட நம்ம இந்த ஃபியூச்சர் எதிர்பார்க்கணுங்கிறது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். அதுவும் அடியனுக்கு மனசுல தோன்றது. அடுத்தது, பெரியோர்கள்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு வாடினேன் வாடிங்கிறது சொன்னேன் இல்லையா? அல்ல திருமழிசை ஆழ்வார் இதுல ரொம்ப பிரசித்தி. திருமழிசை ஆழ்வார் அவர் பார்க்காத மதமே கிடையாது. மற்ற ஆழ்வார்கள்லாம் நேர வைஷ்ணவத்துலதான் பேசியிருக்கா, அவ வேற ஒண்ணும் பேசல. ஆனா திருமழிசை ஆழ்வார் ரொம்ப உயர்ந்த ஆழ்வார், சக்கரத்தாழ்வாருடைய அம்சம். அதனால அவருடைய சரித்திரமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பெருமை வாய்ந்த சரித்திரமா இருக்கும். அவர் நடந்து போகும் பொழுது பெருமாள் தன்னுடைய திருமுகத்தெல்லாம் அப்படியே மாத்தி 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 பாட்டு இருக்கு. ஆழ்வார் எந்தெந்த இடத்துல போறாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் அவனுடைய முகம்லாம் மாறுது. அங்க கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படியே அதிசயிச்சு போயிடுறார். அதிசயிச்சு போயிட்டு அவருடைய திருவடியில போய் விழறா திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? நீ பைன்னாகப்பாயை விரித்துக்கொள், பைன்னாகப்பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னா பெருமாள் அதெல்லாம் பண்றான். அதனால்தான் அவனுக்கு சொல்வண்ணம் செய்த பெருமாள்னு காஞ்சிபுரத்துல திருநாமம் இருக்கு இல்லையா? அப்படி திருமழிசை ஆழ்வாருடைய பிரபாவம் ரொம்ப அலாதியானது. அதுல தைமகத்தில் வரும் மழிசைப்பரணின்னு பிரபந்தசாரம்னு சுவாமி தேசிகன் பண்ணினதான ஒரு சின்ன பிரபந்தம். தைமகத்தில் வரும் மழிசைப்பரணே, தை மகம் அதுலதான் அவருடைய திருநட்சத்திரம். வரும் மழிசைப்பரணே மற்ற சமயங்கள் பல தெரிந்து, மற்ற சமயங்கள் எல்லாத்தையும் ஆலோசனம் பண்ணி போய் 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 தெரிஞ்சுண்டு அது எல்லாத்தையும் புரட்டி பார்த்து ஆலோட்ய சர்வசாஸ்திராணின்னு சொன்னார் இல்லையா வியாசர். அதே மாதிரி எல்லாத்தையும் மற்ற சமயங்கள் பல தெரிந்து அதுக்கப்புறம் எங்க வர்றார் அப்படின்னா
மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த அப்படின்னு சொல்றார். மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை அப்படின்னு அவர் சொல்றார். மற்ற சமயங்கள் பல தெரியாது மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லைன்னு சொல்லல, மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லைன்னு சொல்றார். மற்ற பல சமயங்கள் பல தெரிந்து அதற்கப்புறம் அதெல்லாம் கால் கடை கொள்ள வேண்டியதுங்கிறத தெரிஞ்சுட்டு இவனே கை கொள்ள வேண்டியவன்கிறத தெரிஞ்சுன்னு மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை எங்க சொல்லியிருக்கார் என உரைத்த வேதச் செழும்பொருள் 496 பாட்டும் மீன்முகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள் செய் பரம நீயே அப்படின்னு. இல்லையா, நீ சொன்னது எல்லா இடத்துலயும் போயிருக்க, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அந்த மதங்கள்லாம் சொன்ன அர்த்தங்கள்லாம் தாழ்ந்த அர்த்தங்கள், உயர்ந்த அர்த்தங்கிறது மாயோனான திருமால் ஒருவனே. அதனுடைய அர்த்தங்கள் நீ கண்டறிந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் நான்முகன் திருவந்தாதியிலும் திருச்சந்த விருத்த பாடலையும் சொல்லிக் கொடுத்தையே. அப்படிப்பட்டதான அந்த பிரபந்தங்கள் என்னுடைய மனசுல நிலை நின்று இருக்கும்படியாக நீயே அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படின்னா பூர்வாச்சாரியர்கள்லாம் போயிட்டு வந்திருக்கா, அலைஞ்சு பார்த்திருக்கா, அலைஞ்சு பார்த்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்கா. இன்னைக்கு அந்த சுவாமி கிருஷ்ணா சுவாமி சொன்ன மாதிரி அடிச்சு சொல்ல முடியும். மற்றவாளுக்கு போகாம சொல்றதை காட்டிலும் மற்ற இடத்துக்கு போய் நாம் பார்த்து வந்து ஒரு இடத்துல எனக்கு இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. அதனால திருமயிசாழ்வாருக்கு ஒரு தனியான ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமைங்கிறது நமக்கு அதை பத்தி சந்தோஷப்படணும் இல்லையா. வேற எங்கேயும் இது கிடையாது. தெரியாம சொல்லல, தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. அவரும் தெரிஞ்சு போய் தான் சொல்லியிருக்காரு. தெரியாமையே கடைசி வரைக்கும் சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டா, ஆமா நீ வைஷ்ணவனா பிறந்திருக்க, அதனால உனக்கு வைஷ்ணவத்தம் தான் பெருசா தெரியும். ஆமா உண்மைதான். பூர்வபக்ஷம் நம்ம வாசிக்கவே இல்லையே. பூர்வபக்ஷம் வாசிச்சு அது தப்புன்னு உணர்ந்து நம்மளுடைய சித்தாந்தத்தை சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சதே சித்தாந்தம் மட்டும்னு சொன்னா எப்படி இருக்கும்? பூர்வபக்ஷத்தை காட்டிலும் சித்தாந்தம் நன்னா இருக்குன்னு சொன்னாதானே நமக்கு அழகு. அதனால அதுவும் நமக்கு அழகு. அது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அந்த புத்தியில ஒரு தார்டியம் இருக்கு இல்லையா, திருடமா இன்னைக்கு சொல்லக்கூடியது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவாளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா மற்றவாள்லாம் யாரும் அதை பார்க்கவே இல்லையே. அதனால நிர்வேதமும் நம்மளுடைய ஸ்வரூபம். அது போயிட்டு வந்ததுனாலதான் இந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை நமக்கு தெரியறதுங்கிறதும் அது ஒரு தனி ஆசை. ஆனா நிர்வேதம் மட்டுமே பட்டுண்டு இனி வரக்கூடிய காலத்தை இழக்காம கைங்கரியத்தையும் பெருமாளுடைய கிருபையையும் நினைச்சுட்டு முன்னாடி பார்த்து நடக்கணுங்கிறதும் உண்மை. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதெல்லாம் இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. ரொம்ப சந்தோஷம் கேட்டது அடியேன். அதே சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசிய கிரந்தமான ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்துல 2வது அதிகாரம் சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு சொல்றோம். சாரத்தை எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு எவ்வளவோ இருக்கு இல்லையா, என்னென்னமோ கொட்டி கிடைக்க நம்மளுடைய கண்கள் எல்லாம் எந்த பக்கம் போனாலும் விஷயம்தான் தெரியாது. பிசிக்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்பா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே படிச்சுட்டோ இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை போறது 100 வயசு. அவனுக்கு PhD எல்லாம் வாங்க முடியும். வாங்கிட்டு போயிட்டான். என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிசிக்ஸ் படிச்சதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா. பிரயோஜனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த வித்யினால பரபிரம்மம் அறியப்படுறதோ அந்த வித்யினாலதான் பிரயோஜனம். யா வித்யா சா விமுக்தயே அப்படின்னு. யத் கர்ம தன்ன பந்தாய யா வித்யா சா விமுக்தயே ஆயாசாய அபரங்கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னு. கர்மாக்கள் அனந்தமா இன்னைக்கு எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் தான் விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்காம ஒன்றும் இல்லையே. ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th வரைக்கும் யாரும் படிக்காம இருந்தது இல்லையே. ஸ்பெஷலைசேஷன் MBBS பண்ணாம இருந்தது இல்லையே. பிசிக்ஸ்ல PhD பண்ணாம இருந்தது இல்லையே. இதுவே நம்மளுடைய சம்ஸ்கிருதத்துக்கும் பொருந்தும். சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணம் படிக்காம ஒன்றும் இருந்தது இல்லையா. இதெல்லாம் பண்ணினா கூட அது வித்யை. எவ்வளவு கர்மாக்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். காலாந்தில இருந்து ஆஃபீஸ் போயிட்டாம யாரும் இல்லையே. சமைக்காம யாரும் இருந்தே இல்லையே. அங்கெங்கே நடந்து போகாம யாரும் இருந்ததே இல்லையே. ஆனா என்ன பண்ணினாலும் எந்த கர்மா தா கர்ம தத் கர்ம என்ன பந்தாய, எது உனத்துக்கு பந்தத்துக்கு காரணமா இல்லையோ அதுதான் கர்மா. மற்றதெல்லாம் கர்மாக்கு பிரயோஜனம் இல்லை. எந்த வித்யை முக்திக்கு இல்லையோ அதுதான். எந்த கர்மா பந்தத்துக்கு இல்லையோ, எந்த வித்யை முக்திக்காகவோ இதுதான் கர்மா, இதுதான் வித்யை. மற்றதெல்லாம் அப்படின்னா வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னா. செருப்பு குத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செருப்பு வேணா குத்தலாம். அதை வச்சுட்டு என்ன பண்ண போற? செருப்பு குத்த போறியா? அதேதான் உன்னோட வாழ்க்கையா வச்சுட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால சாரத்தை நிஷ்கர்ஷம் பண்ணி எடுக்கணுங்கிறதே ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு நேத்துக்கு ஏற்பட்டது இல்லை. ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணால் ஒழிய திருமுக பாசுரம்னு நேற்று அடியேன் விண்ணப்பம் பண்ணினா போல தாயார் இருந்துட்டு அவளுடைய கட்டாட்ச வீக்ஷணம் படல அப்படின்னு கேட்டா, இதுதான் சாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும்.
இல்லையா? இன்னைக்கும் ஏற்பட்டது நம்மளுடைய சாமர்த்தியத்தினால கிடையாது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால. அதுல அதை மிகப்படுத்தி அழகா ஒரு சுருக்கமாக ஒரு பாசுரத்துல சொல்றார். அமையா இவை எனும் ஆசையினால் அருமூன்றுலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமயவரேத்திய 8 எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனிநிலை தந்தனரே அப்படின்னு. இது போராது, இது போராது, இது போராது, இது போராது அப்படின்னு எவ்வளவு கல்வி கத்துண்டாலும் என்ன அப்படின்னா, சுமையான கல்விகள் தானா வந்துருமா என்ன? அதுக்கு பிரயத்தனப்படணுமே, பகு பிரயத்தனப்பட்டு அது தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, புக்குனுடைய அளவு ஏறிண்டே வருது. 1 புக்கு, 2 புக்கு, 3 புக்கு, 4 புக்கு, 5 புக்கு, 6 புக்கு, இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? ஆயுஷ போயிட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆகிறது அப்படின்னா, தொகை இவை. இது வெறும் கவுண்ட்டுக்கு தான். இதை வச்சு என்ன பண்ண போற நீ? உன்னுடைய ஆயுசு போச்சு, கவுண்ட் போச்சு. கவுண்ட் நீ வேணா ஏத்தலாம் இல்லையா? சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் இது ஒண்ணு தானா வந்துட போறது. நீ கத்துண்டு சுமையை ஏற்பட்டு நீ பிரயத்தனப்பட்டு பண்ணிக்கணும். இவ எல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னா, தொகை இவை என்று இமயா இமயவர் ஏத்திய 8 எண்ணிய. 8ங்கிறது அட்டாட்சரம், 2ங்கிறது துவயம். எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் நிலை தந்தனரே. நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் தான் அதற்குன்னு உண்டான ரகசியார்த்தங்களை நமக்கு கொடுக்கிறார். மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இது மாத்திரம்தான் பிரயோஜனம். நீ எவ்வளவு கத்துண்டாலும் பிரயோஜனம் இல்லை, நீ எவ்வளவு செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த காரியத்தை செய்யல அப்படின்னா, இந்த வித்தியை கத்துக்கல அப்படின்னு கேட்டா, மற்றதெல்லாம் தொகைதான், சுமைதான் அப்படிங்கறத அவ்வளவு அழகா நமக்கு சுவாமி தேசிகன் சொல்லித்தரார். அதனால இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்துல ஒண்ணு. ஏன்னு எங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு ஏன் இங்க வந்தோன்னு கேட்கறதுக்கு இல்லையே இல்லையா? எப்படி இங்க வந்தோம்? நம்மளுடைய முயற்சியில வந்தோன்னு யாராவது ஒருத்தர் கையை தூக்கி சொல்லிட முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி இருந்தோம், இன்னைக்கும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். எல்லாருமே உள்ள ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணினோம் அப்படின்னா எவ்வளோ அயோக்கியன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இன்னொருத்தன் நன்னா இருக்கிறத ஒரு க்ஷணம் பொறுத்துக்க முடியலையே. ஏன் எவ்வளவு காலக்ஷேபம் பண்ணினா என்ன? இன்னொருத்தன் நன்னா இருக்கும் பொழுது நன்னா இருக்கட்டும்னு சொல்லலையே. நான் இப்படி இல்லையே, எனக்கும் தான் அவனை கொட்டில நன்னா தெரியும். அது ஏன் போக மாட்டேங்கிறது? அவ்வளவு கஷ்டம். அகங்கிறது அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது. அதனால்தான் அடியேன்னு சொல்லி பழகணும். தலையில குட்டிண்டே இருக்கணும். தலையில குட்டிண்டே இருந்த கண்ணா எனக்கு நீச்சமான ஒரு பாவத்தை கொடு, அது இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கணும். மற்ற எல்லா வித்தைகளும் பிரயோஜனம் இல்லை, மற்ற எந்த கர்மாக்கள்னாலும் பிரயோஜனம் இல்லை. இதனால மட்டும்தான் பிரயோஜனம், இந்த வித்தையினால மட்டும்தான் பிரயோஜனம்ங்கிறத நமக்கு அவ்வளவு அழகா கொடுக்குறார். இந்த அர்த்தங்கள்லாம் மனசுல இந்த கிருஷ்ணா சுவாமி மூலமா இன்னைக்கு நம்ம ஸ்மரணம் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். விஜயம்மா, அடியேன் ப்ளீஸ் கொஞ்சம் இந்த இப்ப சொன்னீங்கல்ல சுவையான கல்விகள் சூழ வந்தாலும், அது எந்த ஸ்லோகம்? அதிகார தேசிக பிரபந்தம். நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். அதுல தேசிக பிரபந்தம் நிறைய பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். 24 பிரபந்தங்கள். அதுல 5 லுப்தமா எடுத்து நமக்கு கிடைக்கிறது 19 பிரபந்தங்கள் கிடைக்கிறது. அதுல அதிகார சங்கிரகம் அப்படின்னு ஒரு பிரபந்தம். அந்த பிரபந்தத்துல 8வது ஸ்லோகம் 9வது பாசுரம். அமையா இவையெனும் ஆசையினால் அருமூன்றுலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமயவர் ஏத்திய 8 எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் நிலை தந்தனரே அப்படின்னு சொல்லிட்டு அதிகார சங்கிரகம் தேசிக பிரபந்தம். அதுல 2வது பிரபந்தமான அதிகார சங்கிரகம். அந்த அதிகார சங்கிரகத்துல 9வது பாசுரம். அமையா இவையெனும் ஆசையினால் அருமூன்றுலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமயவரேத்திய 8 எண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் நிலை தந்தனரே. நமக்கு ஆச்சாரியன் இல்லைன்னா இந்த ரகசியம் நமக்கு தெரிய வருமா? அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் கிடைக்கிறது. மற்றதெல்லாம் தொகைதான், மற்றதெல்லாம் சுமைதான். சதிர்க்கக்கூடிய நிலை யாரால ஏற்படுறது அப்படின்னா, சதிர்ப்பு அப்படின்னா சாதுரியம் அர்த்தம், வைஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? உய்யக்கூடியதுக்கு வைஸா ஒருத்தர் பண்ணணும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலை நமக்கு எப்படி ஏற்படுறது அப்படின்னா ஆச்சாரியனாலதான் ஏற்படுறது அப்படிங்கறத நமக்கு சொல்றார். அடுத்தது சொன்ன தைமகத்தில் வரும் மழிசைப்பரனே மற்ற சமயங்கள்ங்கிறது அதே சுவாமி தேசிகன் பிரபந்த சாரம்னு ஒவ்வொரு நாள் ஊர் திங்கள் அப்படின்னு ஆழ்வார்கள் அவதரித்த அந்த முதல் ஸ்லோகமே வரும். ஆழ்வார்கள் அவதரித்த நாளூர் திங்கள் அடைவு திருநாமங்கள் இவர் தான் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் பகையான தொகை இலக்கம் மற்றும் எல்லாம் வீழ்வாக மேதினுமேல் விளங்கனாலும் விரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர்த்தங்கள் நீரில் பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேசமுடன் அடியேந்தன் நெஞ்சுதானேன்னு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தானே சொல்றார். ஆழ்வார்கள் அவதரித்த நாள் என்ன திருநக்ஷத்திரம், ஊர் என்ன திவ்யதேசம், திங்கள் என்ன மாசம், அதெல்லாம் சொல்லிட்டு அடைவான திருநாமங்கள் என்ன பிரபந்தங்கள் பண்ணினா, அடைவான திருநாமங்கள் மற்றும் எல்லாம் வீழ்வாக மேதினிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அழகா 4000 என்ன கவுண்ட் எப்படி வருதுங்கிறது ஒரு பிரபந்த ரூபமாகவே நமக்கு கொடுக்கார். அது பிரபந்த சாரம்னு சொல்லிட்டு அதுல இவருடைய பாசுரம்
திருமழிசை பிரானுக்குன்னு உண்டான பாசுரம். தைம்மகத்தில் வரும் மழிசைப்பரனே மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேதச் செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும், நான்முகன் திருவந்தாதியில 96 96 96 பாட்டும் மெய்முகுத்த திருச்சந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமே. அதுல 120, இதுல 96, ஆக மொத்தம் எவ்வளாச்சு 216. அதுதான் அவர் கொடுத்த பாசுரங்கள். அவர் பண்ணின பாசுரங்கள் 2 பிரபந்தங்கள் பண்ணினார். நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், இதுல 120, அதுல 96, டோட்டலா 216. அதுல முக்கியமா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை அப்படிங்கறத சொன்னார். விளங்கிய 120 தாமே வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கு அருள் செய்யும் மகிழ்ந்து நீயே, எனக்கு நீ தான் கொடுக்கணும், இந்த அர்த்தங்கள் எனக்கு தெளியும்படியாக நீயே அனுக்கிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய திருநட்சத்திரம் தை மகம் அப்படிங்கிறதும், அவருடைய திருநாமம் திருமழிசை பரன் அப்படிங்கிறதும், அவர் அருளை செய்ததான பிரபந்தங்கள் 2ங்கிறதும், அதனுடைய தொகை 120 96 அப்படிங்கிறதும், அவருடைய முக்கியமான பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்ததுதான் அவருடைய பெருமைங்கிறதையும் எல்லாம் சுருக்கமா இந்த பிரபந்தத்துல, இந்த பாசுரத்துல சொன்னார். அதையும் அடியேன் விண்ணப்பம் பண்ணிட்டேன். அடியேன் ரொம்ப சந்தோஷம் சொன்னது. ஸ்ரீகிருஷ்ணா. நாராயண 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 நாராயண. விஜயம்மா சொல்லுங்க. அடியேன் சுவாமி, நான் தெலுங்குல தமிழ்ல சொல்றேன். அது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10-12 வயசு அப்பயே நான் பகவத்கீதை முதல்ல ஸ்டார்டிங் கத்துக்கினதே பகவத்கீதை தான். சின்ன வயசு தெரியாதானே சொல்லி கொடுக்குறாங்கன்னு நாங்க இருக்கிற சென்னையில அந்த பாரிஸ் ஏரியால எதிரிலேயே சுப்ரபாத கோஷ்டி, வெங்கடேஸ்வர மந்திரம், கீதா மந்திரம், இந்த மாதிரி எல்லாம் பக்கத்துல இருக்கும். அப்போ அந்த இதில் சொல்லி கொடுக்குறாங்களேன்னா போய் கற்றுக்கினேன். சின்ன வயசில் கற்றுக்கினேன்னு அங்கே போய் கற்றுக்கினேன். பகவத்கீதா, திருப்பாவை இதெல்லாம் முதல்லையே அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கினேன். ஆனால் கொஞ்சம் வயசான பிறகு கொஞ்சம் நிறுத்திட்டேன். அப்போ கொஞ்சம் கல்யாணமான பிறகு கொஞ்சம் நிறுத்திட்டேன். அப்போ மாமியார் வீட்டிலேருந்து இருக்கப்போ திருப்பி ஒரு 20 வருஷமான பிறகு தான் திருப்பி 4000 எல்லாம் திருப்பி கற்றுக்கினேன். அப்போ கூட கற்றுக்கினேன். 16 வயசில் 4000 ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் ஃபினிஷ் பண்ண முடியல. திருப்பி 20 வருஷமான பிறகு எனக்கு அந்த கோயிலுக்கு இங்கெல்லாம் போயிட்டு வர்றதில் எனக்கு ஒரு அந்த இதில் போகணும். கொடுத்தது அந்த சென்னையில் கொடுத்துருக்காங்க என்ன. அந்த இதில் போய் அந்த படிக்கிறப்ப எல்லாமே அந்த இதில் சாம்பிரதாயத்தில் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ தான் இந்த பகவத்கீதை இதெல்லாம் படிச்சுட்டு இந்த 4000 நாராயணம் இதெல்லாம் அங்கே கற்றுக்கின எல்லாம் படித்தேன். பாராயணமெல்லாம் அங்கே பண்ணிட்டேன். அங்கே உபன்யாசமெல்லாம் எல்லாமே ஆன்லைனில். அப்போல்லாம் நான் சுவாமி எல்லாம் வந்துட்டு மார்கழி மாதம் எல்லாம் கார்த்திகை மாதம் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே நேராக போய் கேட்பேன். அவள்தான் அதெல்லாம் இப்போல்லாம் அது முன்னால் போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் அது மாதிரி போயிட்டு அது பார்த்துட்டு அதெல்லாம் மைண்டில் அப்படியே இருக்குது. சொல்கிறதுக்கு எனக்கு திருப்பி சொல்ல தெரில. திருப்பி இந்த வையாரம்ல சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் எடுத்து பகவத்கீதை எல்லாமே இப்போ சொன்ன மாதிரி. ஆனால் நானும் பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கல. ஆனால் ஆசை, ஆனால் பண்ணிக்கல, முடியல. மிச்சால இந்த இதில் பகவத்கீதை, சோத்திர ரத்னம் இதெல்லாம் எல்லா கிளாஸ்ல இருந்து எல்லாமே அந்த இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இருக்கு நீங்க சொல்றது. எல்லாரும் பகவத்கீதை நம்மளுடைய வாழ்க்கை இதையோ டச் பண்ணி பகவத்கீதைங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அது நமக்கு ஏற்பட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷம். பசுமதி அம்மா சொல்லுங்க. அடியேன் சுவாமி, எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது எங்க பக்கத்துல ஒரு ஐயர் மாமி இருந்தா. அவ வந்து ஸ்லோகாலாம் சொல்லி கொடுப்பா. அவகிட்ட போய் கத்துண்டேன். அவ நிறைய அப்பவே வந்து வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், திருப்பாவை அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்ல மனப்பாடம் ஆயிடுது. போட்டிலாம் வைப்பா சுவாமி. அதை பைசெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த மாமி என்ன பண்ணுவானா, வீதி ஊர்வலம் போக சொல்வா. திருப்பாவைக்கு காட்டால 4 மணிக்கெல்லாம் ஆற்றுக்கு வந்து சொல்லிடுவாங்களா. எங்கள் அப்பா அதனால 2:30 மணிக்கு எழுந்து வெந்நீர் போட்டு எனக்கு என் தம்பி, நானே சின்ன 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட், என் தம்பி அப்போ என்னை விட 2 வயசு, அவனும் நான் அக்கா நானும் வரேன் அவனை மாதிரி தூக்கிண்டு நாங்கள் 2 பேரும், எங்கள் அப்பா எங்கள் 2 பேரும் அங்கே பக்கத்தில் ஆனால் ஒரு 4-5 ஆண்டு தள்ளி அவன் கொண்டு வந்து விடுவான். அங்கே வந்து விட்டோடனே அந்த மாமி எல்லாரையும் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி, சின்ன பசங்க தான் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் அங்கே இருந்தோம். ஒரு 20-25 பேர் கோஷ்டியாக போவோம். நாங்கள் ரொம்ப தூரம் தான் அந்த கோயிலெல்லாம். ஆனால் போயிட்டு வர சொல்வா. நாங்கள் போயிட்டு வரத்துக்கு 6 ஆயிடும். 4:30 மணிக்கு கிளம்பினா நாங்கள் வரும்போது 6 ஆயிடும். மாமி வந்தவுடனே எங்களுக்கு ஆர்த்தி எடுத்து, அந்த அவள் வயசானவா 75 இயர்ஸ் அவளுக்கு, அவள் 2 பேரும் ஆம்பளை, அவள் சம்பள வந்து எங்களை பிரதர்ஷனை பண்ணி சேவிச்சு
எங்களை உள்ள கூட்டு நமஸ்காரம் பண்ணுவா சுவாமி எங்களை. எனக்குலாம் அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும், இன்னும் நம்மள போய் இப்படி செவிக்காளேன்னு. இல்லை அப்புறம் சொல்லுவா, இல்லை நீங்கள் எங்களால் போக முடியல, நீங்கள் போயிட்டு வந்திருக்கேன், இந்த நீங்கள் உங்களுக்கு செவிச்சா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாமி செவிப்பா உள்ளே கூட்டின்னு வந்து எங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா. அப்பப்போ போட்டி நிறைய கண்டக்ட் பண்ணுவா, நிறைய இது மாதிரி. ஆனால் அந்த வந்து எல்லாமே அங்கே கலந்து இருக்கும். சுப்பிரமணிய இது அது எல்லாமே கலந்து சொல்லி கொடுத்துருந்தா. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன், இங்கே வேற இடத்துக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ வந்து சாந்தா மாமின்னு ஒருத்தர் வந்தா, அவகிட்ட தான் பிரபந்தம் கற்றுக்க ஆரம்பித்தோம். அங்கே பிரபந்தம் கற்றுக்க ஆரம்பிச்சோன்னா அவள் ஃபுல்லாகவே 4000 ஃபுல்லாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தா. ஆனால் வந்து பார்க்காம தெரியாது, பார்த்து தான் செவிப்போம். அப்புறம் எங்கள் ஆத்துக்கார் நன்னா செவிப்பார் சுவாமி, 4000 செவிப்பார் அவர். நான் வந்து என் மாமாவை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல அவரை கோயில தான் பார்த்தேன், கேஷவர் கோயில், மயிலாப்பூர்ல கேஷவர் கோயில். அவர் சேவிக்கிறத பார்த்துட்டு நான் வந்து முறையை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்த உடனே அவர் பிரபந்தம் சேவிக்கிறத பாட்டு கண்ணீர்னு சேவிப்பார், நல்லா குறை நல்லா இருக்கும். அப்பவே நான் கமாட் சொல்லிட்டு நான் பண்ணிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பவே சின்ன வயசுலேயே சொல்லிட்டு நான். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவரும் கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சேவிப்போம் சுவாமி. கோயிலுக்குலாம் ஒன்றா போவோம். இப்பவும் நல்லா ஆற்றை சேவிக்கிறோம். எங்கள் அம்மா அப்பா தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆற்றுல முதல்ல இது இன்ஸ்பிரேஷன் வந்தது அம்மா அப்பா. அப்புறம் அந்த மாமி, அந்த ஐயர் மாமி, அதுக்கப்புறம் சாந்தா மாமி, அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஆத்துக்கார். இப்போ எங்கள் ஆற்று எங்கள் பையனும் செவிப்பான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செவிச்சுட்டு இருப்போம் சுவாமி. ரொம்ப நல்லா இருக்கும் சுவாமி. அப்புறம் இப்போ உங்களோட இதை கேட்டு நல்லா இப்போ அதாவது இந்த நீங்கள் எப்படி எவ்வளோ இதுவாக இருந்தாலும் எவ்வளோ நீச்ச பாவம்போது அது மாதிரி இருக்கணுன்றது வந்து உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுவாமி. முன்னெல்லாம் அந்த அளவு தெரியாது, நமக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்றது. இப்போ இல்லை, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு தெரியல அந்த நீச்ச பாவத்தோடு இருக்கணும். அப்போ தான் நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கும், நிறைய பகவான் நமக்கு காட்டுவான்னு சொல்லிட்டு அந்த இது கொஞ்சம் நீச்ச பாவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சுவாமி. தெரியல சுவாமி. அடியேன் சுவாமி, உங்களுக்கு திருவடிக்கு நீங்க நிறைய சேவிக்கணும் சுவாமி, உங்களோட கேட்டுட்டே இருக்கணும் சுவாமி. அடியேன் சுவாமி. ரொம்ப சந்தோஷம். குடும்பத்திலேயே எல்லாருமே சேவிக்கிறாங்கிற ஒரு அழகுங்கிறது இருக்கு இல்லையா? தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் எங்க வந்திருக்கு, அம்மா அப்பாட்டேந்து வந்து ஆத்துக்காரர்கிட்டேந்து வந்திருக்கு, பிள்ளையோடையும் சேர்ந்து சேவிக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்துல இருக்கக்கூடிய மாமியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. குடும்பம் இப்படி இருக்கணும் இல்லையா? இப்படியே அமையிற மாதிரி, சூழ்நிலை அப்படி அமையிற மாதிரி தானா ஏற்படுத்தி கொடுத்து பெருமாள் அதனால நம்மள உய்ய கொண்டு போற மாதிரி என்னென்னமோ ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு விதமா அனுகிரகம் பண்றோம் இல்லையா? எல்லாருக்கும் தான் கல்யாணம் ஆக போறது, எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்க போறா, எல்லாருக்குமே பக்கத்துல இருக்கிறவா யாராவது இருக்க போறா. ஆனா இந்த மாதிரி அமைஞ்சு எல்லாருமே சந்தோஷமா பண்ணணும்னு நம்மளா கேட்டோம். நம்ம கேட்டு இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே, தானா நடந்திருக்கு. அப்ப பெருமாளுடைய அனுகிரகம் மேல விழுந்திருக்கு. நம்மள உய்ய பண்ணணும்னு பெருமாள் நினைச்சுட்டான். அதுக்குன்னு உண்டான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படிங்கும்பொழுது அதுக்கு தனி பெருமாள். ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது. அடியனுக்கு ரொம்ப மாமி சொன்னது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. ஆமா, ரொம்ப திருப்தியா இருந்து கேட்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமா திருப்தியா இருந்தது. திருவீதி புறப்பாட்டெல்லாம் அப்பெல்லாம் போயிட்டு இருந்தேன் சாமி. ஞாயிற்றுக்கிழமை 4-5 தெருவு. அப்ப விஷ்ணு சகஸ்திராமம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் திருவீதி புறப்பாட்டு, மார்கழி பாசனம், மார்கழி அப்ப அதெல்லாம் சின்ன வயசுல போயிட்டு வந்துட்டு இருப்போம். அது மார்கழி அப்ப பாசனம் எல்லாம் வச்சாங்க. அந்த மாதிரிதான் பிரைஸ் எல்லாம் வாங்கின அந்த பாசனம் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் திருவீதி புறப்பாட்டே தான் 4000 திருப்பி அப்புறமா பாரிஸ்ல அவங்கள எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. அதுல தான் நான் ஃபுல்லா 4000 படிச்சுட்டு அங்கெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்க கோயில்ல இந்த மாதிரி இடத்துல அந்த நட்சத்திரக்கு இதுன்னு சொல்லி அவங்க மாசத்துக்கு அந்த மாதிரி போயிட்டு இருப்பேன். திருப்பி எங்களுக்கு டூர் வச்சார் ஒருத்தர் நந்தான்ஸ். அவங்க வந்து ஊருக்கு போய் பாராயணம் 10 நாள் 4000. அவங்க 60ன்னு சொல்லி அவங்க 12 மாசம் ஒரு ஊருக்கு போய் 10 நாளும் பாராயணம் பண்ணோம். அந்த மாதிரி. ஆனா மொத்தம் போல கொஞ்சம் கொஞ்சமா போனேன், ஒரு ஊருக்கு போனேன், ஒரு ஊருக்கு போல. அந்த மாதிரிலாம் 4000 ஃபுல்லா பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன் நான். அந்த பண்ணு அதே ஒரு இது ஆசை எனக்கு, இது மாதிரி எதனா பண்ணணும், எதனா செய்யணும். இந்த மாதிரி இதுல இருக்கிறதா தான் இப்ப இந்த வையாரம்ல சேர்ந்து ஃபுல்லா இதேதான். இதுன்னா பார்த்து காலையில ஏந்துகளை லேட் ஆனா கூட பரவாயில்ல, இது வச்சுட்டு இது பார்த்துட்டு இது பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு இது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை சுவாமி. அடியன் சுவாமி பல்லாண்டு உங்க இதெல்லாம் நான் கேட்டுட்டே இருப்பேன். எல்லா இதுல பல்லாண்டு சுவாமி. அடியன் சுவாமி ரொம்ப இதுவா இருக்கு. அடியேன் ஒரு இது சொல்லிக்கிறேன். நாச்சியார் மாமின்னு சொல்லிட்டு திருவள்ளிக்கேணில நான் நரசிம்மர் சந்தைக்கு எதிர்க்க நாச்சியார் மாமின்னு இருக்கா. எல்லாம் சொல்லி கொடுத்தா. மூச்சுப்படி, திருவாய்மொழி, இந்த கீதார்த்த சங்கிரகம், பகவத்கீதை, இன்னும் நிறைய சோஸ்திர ரத்னம் இதெல்லாம் ஆரம்பிச்சா. சோஸ்திர ரத்னம் ஆரம்பிக்கும் போது நான் இந்த பக்கம் வந்துட்டேன், மெட்ராஸ் செங்கல்பட்டு அந்த மாதிரி.
அதனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அந்த மாமி முதலியாண்டான் சன்னதியில் ஒரு நவராத்திரியும் போது ஒரு வாட்டி அங்கே, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புதூரில், அப்புறம் வந்து திருநின்ற ஊரில், ஒவ்வொரு இடத்துல அந்த ஸ்ரீ குணரத்ன கோஷன்றதை சொல்லி கொடுத்து எல்லாரும் கும்பலாக பாடி பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வருவோம். ரொம்ப நல்ல இது கைங்கரியம் பண்ணுறா. அப்போ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி, காலேஜில் வரவளுக்கு ஏற்ற மாதிரி, ஆற்றுல இருக்கவளுக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அந்த இது வச்சு சொல்லுவா. மாமி தூங்கவே மாட்டா. கைங்கரியம் பூ எல்லாம் பெருமாளுக்கு ஜடை தைக்கிறதெல்லாம் எனக்கு தைக்க தெரியாது, ஆனால் கூட குட்டி குட்டி சேவை பூ எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி மத்தியானத்தில் செஞ்சுட்டு வருவேன். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது அந்த திருவள்ளிக்கணில் இருக்கும்போது. அதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், பகிர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல சொல்லி கொடுக்குறாங்கிறது அவளுக்கு என்னதுனால காசா பணமா கிடைக்க போகிறது? எல்லாமே ஃப்ரீ தான் இல்லையா? ஆனால் நமக்கு புண்ணியம் மட்டும் சேர்ந்துட்டே வருது. ஃப்ரீயாக கற்றுக்கிறது, ஆனால் நமக்கு அனாந்தமான புண்ணியம் மட்டும் சேர்ந்துட்டே வருது. அதெல்லாம் அவளுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். அவள்லாம் எதையும் எதிர்பார்க்காம பண்ணக்கூடியதான கைங்கரியம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். ஏதாவது ஒரு தேசத்தில் தன்னுடைய நேரத்தையும் கொடுத்து, தன்னுடைய அறிவையும் கொடுத்து, தன்னுடைய பக்தியையும் கொடுத்தான் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ காசு வாங்குவான் பாருங்க இல்லையா? இன்னைக்கு வெறுமை ஒரு மேத் டியூஷன், ஒரு சின்ன 4ஆம் கிளாஸ் குழந்தைக்கு மேத் டியூஷன் 1 மணி நேரம், அதுவும் குரூப்பா 5 பேர், ஒருத்தருக்கு எவ்வளோ பேர்னா 500 ரூபாய். என்ன சொல்லித்தரா இல்லையா? ஆனால் 500 ரூபாய். அப்படி இருக்க இந்த தேசத்துல மட்டும் ஏன் எல்லாரையும் கல்வியை காசு வாங்கக்கூடாதுன்னு நினைக்க எப்படி வர முடியும்? இது பாரத தேசத்துக்கு மட்டுமே பொருந்தும், நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு மட்டுமே பொருந்தும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரே தேசம் இதுவாதான் இருக்க முடியும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேட்க. உஷா நந்தினி அம்மா சொல்லுங்க. அடியேன் வேதங்களில் வித்து உபனிஷத்துகளில் சாரம் என்று பகவத்கீதையை இந்த கிளாஸ்ல சேர்ந்துதான் நான் வந்து ரொம்பவே உணர்ந்தேன். அத பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து, நான் முதல்ல ஒரு கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு, ஒரு மாமா நடத்துவாரு. எனக்கு ஸ்லோகம் படிக்கலாம் அந்த குரூப்ல சேர்ந்து கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே அப்புறம் கொரோனா சீசன் வந்த பிறகு அது வந்து ஆன்லைனா மாறினது. அதுவும் சேர்ந்து அப்படியே கத்துக்கிட்டே வந்தது. நிறைய பகவத்கீதை கிளாஸஸா சேர்ந்து ஃபுல்லா அந்த ஒரு சர்டிபிகேட் கோர்சஸ்ன்னு ஒரு 3 அட்டம்ஸ்ல அந்த சர்டிபிகேட் கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் ஒய்ஆர்எம்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு இந்த கீதார்த்த சங்கிரகத்துல ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு கொடுக்கறதெல்லாம் நோட்ஸ் எழுதி எழுதி பகவத்கீதையை வந்து ரொம்ப உணர்ந்தேன். ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் எதுக்கு எடுத்தாலும் கீதையை எடுத்து படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி திவ்ய பிரபந்தமும் இப்போதைக்கு நான் பஞ்சசம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கல. என்னுடைய மாமியார் வீட்டுல வந்து அவங்க வைஷ்ணவ சம்பிரதாயம் ஃபாலோ பண்றவங்க தான். என்னோட அம்மா வீட்டுல வந்து ஸ்மார்த்தாஸ், அவங்க ஸ்ருங்கேரி ஆச்சாரியன் வகையில இருக்காங்க. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு, இங்க வந்த பிறகு அந்த ஆச்சாரி ஸ்ருங்கேரி ஆச்சாரியனே வந்து அவர் வந்து எனக்கு கிருஷ்ண மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணாரு. நீ வாக்கப்பட்ட இடம் அது, நீ கிருஷ்ண மந்திரத்தை உபதேசமா எடுத்துட்டு நீ டெய்லி அதை சொல்லிண்டே வாமா, அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்வந்திரி மந்திரத்தையும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அப்ப தெரிஞ்சதுதான். பட் அவர் வாயால நம்ம கேட்டு சொல்றது வந்து ஒரு தீட்சை பெறலாம், ஒரு இது ஆகலைன்னா கூட அந்த உபதேசத்தை வந்து நித்திய அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு டிசிப்ளின் எனக்கு ஏற்பட்டது. அந்த டிசிப்ளினோ என்னமோ எனக்கு அந்த ஒய்ஆர்எம்ல சேர்ந்து நிறைய புரிய ஆரம்பித்தது, ஒரு பொறுமை ஏற்பட்டது. ப்ரொஃபஷனலி நான் சொல்ல போனா நான் ஒரு மருத்துவர் ப்ரொஃபஷனலி. பட் அப்படி இருந்துமே நான் அந்த மருத்துவ சேவைகள் செய்துமே நடுவுல வந்து நான் கொஞ்சம் ஆன்லைன் திங்ஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு ரேடியாலஜி ப்ரொஃபஸர் லெக்சரர். ஸோ ஆன்லைன் திங்ஸ் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஆன்லைன் திங்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சும் எனக்கு இதற்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுன்னா அந்த பெருமாளோட கைங்கரியம் தான். நான் வந்து மற்ற கோயில்களுக்கும் போறேன், சேவிக்கிறேன்னா இல்லைங்கிறது எப்படி சேவிக்கிறேன்னா பெருமாளை பாக்குற ஒரு உணர்வு ஏற்படுது. சிவனை பார்த்தாலும் எனக்கு பெருமாள், அங்க இருக்கிற மீனாட்சி காமாட்சி பார்த்தாலும் தாயார், அப்படிதான் என்னோட கண்களுக்கு பட ஆரம்பிச்சிருக்கு. சோ யாரை கேட்டாலும் அவர் சொன்ன மாதிரி ஸ்மார்த்தாஸோட ஜீவாத்மா கான்செப்டும் பரமாத்மா கான்செப்ட் இங்க வந்துதான் வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல அனுகிரகங்கள் நல்லா சிக்னல் கொஞ்சம் கட் ஆகுதம்மா, கடைசியா கொஞ்சம் சிக்னல் கட் ஆகிற மாதிரி கடைசி ஒரு நிமிஷம் கேக்குதா சுவாமி? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த இந்த ஒய்ஆர்எம்க்கும் ஆச்சாரியன் மூலம் கேட்கிற உபன்யாசத்திற்கும் ஈடே கிடையாது.
இந்த பரமாத்மாவின் தத்துவத்தை வந்து எல்லாரையும் உணர வைக்கிற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கலியுகத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒய்யாரம்க்கு ரொம்ப 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 ஒரு பெரிய கைங்கரியமா எனக்கு வந்து தோன்றது. இததான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். இதுல நுழைஞ்ச பிறகுதான் எனக்கு வந்து இந்த கீதையில சொன்ன நீங்க பித்ருக்களுடைய கர்மா காரியங்கள் இதெல்லாம் கூட விட்டு போன கர்மா காரியங்களையும் வந்து உங்க மூலமா தான் நான் சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து பெரியவங்களா இருந்தாலுமே அவங்களுக்குமே எனக்கு வந்து எடுத்துரைக்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதற்குமே எனக்கு வந்து இந்த பெருமாள் தான் துணை புரிஞ்சாருங்கிறது எனக்கு கண்கூரா வந்து பார்த்த ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது சுவாமி. நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கேட்கறதுக்கே ஆனந்தமா இருந்துருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும் இல்லையா? அதில் ஒரு ஆச்சாரியன் போன இடம் அங்கே வைஷ்ணவமாக இருக்கிறதுனால கிருஷ்ண மந்திரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இப்படி தான் இருக்கணும். பரஸ்பரம் இதனால என்ன ஆகிட போகிறது? நல்ல காரியத்துக்காக பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எங்கே பார்க்கனாலும் திருமால் தான் தெரியனான் அப்படிங்கும் பொழுது அதுதான் நம்ம கண்கள். அதனால எல்லாரும் வேற எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு நினச்சுட்டா கூட மனசுல ஒரு தாபம் இருந்தாலும் கூட எதை பார்த்தாலும் அதை கந்திரியாமியா பெருமாள் தான் இருக்காங்கிற நினைப்பு இருந்துட்டே இருக்க போறதுன்னா ஒரு சமயத்துல காலம் கைகூடி வரும். காலம் கைகூடாம இருக்க போறது இல்லையா? ஏன்னா பெருமாள் அவன் பக்கத்துல இழுத்துக்கணும் தானே ஆசைப்படுவான். ஆனால் பார்க்குற இடத்துல போற இடத்துல செய்யற காரியத்துல பெருமாளை பார்த்தோம் அப்படின்னு கேட்டா பெருமாள் தன்னை மட்டுமே பார்க்கக்கூடியதான நிலையை அவனே கொடுத்து விடுறான் நமக்கு. அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் நன்னா இருக்கணும், நிறைய இன்னும் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு நல்லா இருக்கு. பகவத்கீதையை அவ்வளவு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்துட்டு நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பண்ணின புண்ணியம். இதனால ஒரு பொறுமை வருது, இதனால நமக்கு வாழ்க்கை மேம்படுறது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது உண்மை தானே. இப்படி மேம்படாம இருக்க முடியும்? நம்ம இந்த சம்பிரதாயத்துல பண்ணினோம் அப்படின்னா நம்மளுடைய இகபர வாழ்க்கைகள் எல்லாமே நன்னா இருக்கும். இகலோகத்திலையும் நம்ம நன்னாதான் இருக்க முடியும். நம்ம மற்ற காரியங்கள்ல நமக்குன்னு உண்டான அந்த எக்ஸலன்ஸ் மற்றவா பார்த்து பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குங்கும் பொழுது அந்தர்யாமியா அவன் எந்த காரியத்தை பண்ணாலும் அவன் உட்காண்டிருக்காங்கிற உணர்வு இருக்கும் பொழுது நம்ம செய்யலுங்கும் பொழுது என்னவா இருக்க முடியும் இல்லையா? அதனால வந்து அப்படித்தானே போகும். இன்னும் ஒருத்தர் சொல்லணும். ராதிகாமா சொல்லணுமா இல்ல ஆயிடுத்தா? இல்லைன்னா பூர்த்தி பண்ணிக்கலாம். அடியன் சுவாமி, டைம் இருக்குமான்னு தெரியல, அதனால இது பண்ணிட்டேன். சரி, நீங்க மட்டும் தான் சொல்லிடுங்க, அதோட முடிச்சுக்கலாம், சொல்லாம இருக்க வேண்டாம். சம்பிரதாயத்துல நம்ம பெரியவா எல்லாரும் வைஷ்ணவ குடும்பம் தான், அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் ஸ்லோகங்கள் டெய்லி சொல்ற மாதிரி அவளும் சொல்லுவா, நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்கிலீஷ் படிப்பு அது எலிசபெத்தும் விக்டோரியாவும் அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட்ட மார்க்க பத்தியே ஒழிய இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்ப பெருசா தெரியல, அர்த்தமும் புரியல, ஒன்னும் எல்லாத்தையும் சம்ஸ்கிருதம் கத்துக்கல, ஒன்னும் விட்டாச்சு. அப்ப வந்து இது தெரியல. ஒரு தடவை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. எல்லாம் வந்து முறைப்படி நம்ம வந்து என்ன ஆத்துல பெரியவா என்ன இது சமாசிரயணம் இது எல்லாம் பண்ணிட்டமே ஒழிய அது இதுவே புரியல. அந்த ஏதோ ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு டிவியில ஒரு ராமானுஜர் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் மூவி காமிச்சா. அதுல வந்து திருக்கச்சி நம்பி வந்து பாசுரம் திருச்சந்த விருத்தம் பாசுரம் வந்து பாடிண்டே போறார். ராமானுஜர் உடையவர் வந்து பின்னாடி அவரை பின்தொடர்ற. அப்போ அந்த ஆறும் ஆறும் ஆறுமாய் ஐந்தும் ஐந்தும் அந்த அந்த பாசுரம் அந்த பாசுரத்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அந்த பாசுரம் அவ்வளோ அழகா இருக்கே, அவ்வளோ இதுவா இருக்கே, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து மேற்கொண்டு அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கும் பெருமாள் அனுகிரகம் தான். அப்ப நமக்கு அது தெரியல. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இது மாதிரி இது பண்ணி தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பெரியவாளை கேட்டு விஷயம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் இதுவாகி எங்க அம்மா வந்து காலக்ஷேபம் எல்லாம் கேட்பா. அப்புறம் அவ வந்து சேர்த்து விட்டு காலக்ஷேபத்துல இது பண்ணி அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது தெரிஞ்சுண்டு அப்புறம் பிரபத்தி பண்றது எவ்வளவு முக்கியம்ன்றது தெரிஞ்சுண்டு அதை பண்ணிட்டு இன்னும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு இல்லை. நிறைய கிளேசங்கள் வருது. அது வந்து பெருமாளே வந்து அவரே பார்த்து அவரே விலக்கி அவரே வந்து கைப்பாவையா வச்சு என்ன பண்றாரோ பண்ணட்டோன்ற ஒரு இதையும் நினைவையும் அவரே கொடுக்கணும். அததான் நம்ம டெய்லி வேண்டுறோம். அவ்வளவுதான் சொல்லணும். நான் சொல்ல விரும்புறேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவனே அனுகிரகம் பண்ணி அவனிடத்த திருவடியில மாறாது இருக்கக்கூடியதான ஒரு அறிவையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அவனே கொடுக்கணும். எது கேட்டாலும் அவனே கேட்கணும். அவனுடைய பிரசாதத்தினாலேயே ஏற்படணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஏற்படுறது அப்படிங்கிறதுல கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அடியேன். அடியேன் சுவாமி. அடுத்த கிளாஸ் அடியேன் மண்டே இன்னைக்கு தன்யோஸ் பார்க்கலாம். அந்த சமயத்தில் திருப்பி நம்ம 10வது அத்தியாயத்திலேருந்து தொடங்கி பார்க்கலாம். 9வது அத்தியாயம் பாதிக்கு பாதி ஆயிருக்கு, மீதி பாதி இருக்கிறது நம்ம நன்னா அனுகிரகம் பண்ணி வேகமாக போகலாம். தன்யோஸ்மி சுவாமி. சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே கோபாலார்ஜ மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாய நமः, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமः, ஸ்ரீஜய நமः, ஸ்ரீதராஜ நமः, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. பார்க்கலாம்.